business customer loyalty பொறுத்து டிபெண்ட். That's how I look at it. பிசினஸ் பண்றேன்னு ஒரு என்ன இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போட்டுருக்கு அதுக்கு பொறுத்து ப்ராஃபிட் டிபெண்ட். மார்ஜின் கிடைச்சதுனால தான் நான் அடுத்த பிரான்ச் வந்து போடுறதுக்கு எனக்கு முதல்ல ஆர்வம் வந்தது. ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஒரு பயம் தயக்கம் இருக்கும். நீங்கள் புதுசாக ஒரு ஆண்டர்பிரினருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க ப்ராஃபிட் மட்டும் பார்த்தா பிசினஸ் நடக்காது. வந்தாகட்டும் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நிறைய கேட்கக்கூடாது இருந்தாலும் கேட்குறேன். ஸோ வந்தாகட்டும் சார் நான் ஒரு வெல்கம் பண்ணிக்கிறேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். வந்தாகட்டுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு, இன்னைக்கு எப்படி இருக்காரு? வந்தாகட்டுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் வந்து என்னோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ஓனராக இருக்கேன். மிஸ்டர் ராம் வந்து பார்க்கும்போது ஒரு 2021 ஃபர்ஸ்ட் அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 2024 ஃபோர்த் அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இப்போ 2021 பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயாக இருந்தார். ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பேர் நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க? என்கிட்ட வந்து ஒரு 9 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9 ஃபேமிலிஸை வந்து அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதோட வளர்ச்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் அடுத்தடுத்த இது ஓப்பனிங்கும் பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது கொஞ்சம் புதுசாக இருக்குது, நிறைய கற்றுக்க முடியுது, நிறைய வாழ்க்கைக்கு ஒரு அனுபவமா இருக்கு. இதுல ஒரு தோல்வியும் இருக்கு, வெற்றியும் இருக்கு, எல்லாத்தையும் கடந்து தான் வந்துட்டு இருக்கும். இப்போ நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் அவுட்லெட் எடுக்கும்போது ஒரு பயம் தயக்கம் இருந்தது. இன்னைக்கு ஃபோர்த் அவுட்லெட் எடுத்துறீங்க, இதோட வளர்ச்சி எப்படி நீங்க பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் அவுட்லெட் எடுக்கும்போது இருந்த பயம் வந்து இப்ப இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவுட்லெட் எடுக்கும்போது இந்த ஃபீல்டுக்கு நான் வந்து ரொம்ப புதுசு இல்லையா, அதனால எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ இந்த ஃபீல்டில் ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்லேருந்து ப்ராடக்ட்லேருந்து A to Z எல்லாமே எனக்கே தெரியும். இன்னும் 10 அவுட்லெட்ஸ் இருந்தாலும் என்னால் அதை எடுத்து பண்ண முடியும். சூப்பர். இப்போ நீங்கள் வந்து வந்தாகட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 26th அவுட்லெட் ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணீங்க. இன்னைக்கு 116 இருக்கீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்தாகட்டும் சார்பாக உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொடுத்த ஆதரவுனால தான் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் உங்களை போல 4 அவுட்லெட் 3 அவுட்லெட் 2 அவுட்லெட் நீங்கள் ஓப்பன் பண்ணனால தான் நீங்கள் 116th அவுட்லெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இன்னைக்கு ஒரு 9 குடும்பத்தை வந்து நீங்கள் வந்து உருவாக்கியிருக்கீங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய வளர்ச்சி, எல்லாமே ஒரு டீம் ஒர்க். இதுக்கே நம்ம வந்தாகட்டும் சார்பாக எல்லாரும் வாட்ஸ்அப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தது உங்களோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதை விட என் ஃபியூச்சர் முன்னாடி இருந்ததை விட இப்போ ஒரு படி மேலே தான் இருக்கு. பட் இன்னும் முன்னேறணும்னா நான் இன்னும் இதில் இன்வால்வ் அதிகமாக என்னோட இது கொடுக்கணும். அதுக்கு ஃப்ரான்ச்சைஸியில் இருக்க உங்களோட சப்போர்ட் இல்லாமலாம் இது இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அதுவும் மெயினாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. பட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்காத ஆஃபீஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம ஒர்க் போனாலும் வர ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். எல்லா கம்பெனிலையும் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதை நம்ம சமாளித்து நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. ஒரு நாள் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியலன்றதுக்காக அதை விட்டுற முடியாது இல்லையா. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், உங்களோட ஹெல்ப்ஸ் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும், இல்லைன்னா நம்மளே அதை டேக் ஓவர் பண்ணணும். அதுதான் எல்லாருக்கும் சொல்லுவோம், எல்லா ஃப்ரான்ச்சைசி பார்ட்னருக்கும் சொல்கிறது அதுதான். இவங்க சைட்லேருந்து ஹெல்ப் வரல, நம்மளால முடியல, அவங்க எல்லாராலையும் எல்லா டைமும் ஹெல்ப் பண்ண முடியாது. உங்களால முடியுதா பண்ணுங்க, அதுக்கான டைம் வரும்போது அதுவே தானாவே நடக்கும். அதுதான் நான் சொல்லிக்கிறேன். அதுதான் என்னோட வளர்ச்சியும் நான் நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப நான் 4வது அவுட்லெட்ஸ் வச்சிருக்கேன். ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க ஒர்க்கு போன ராமுக்கும் இப்போ நீங்க வந்து 4th அவுட்லெட் இருக்கீங்க. இது இந்த கான்ஃபிடென்ட் எப்படி கொடுக்குது? உங்க ஃபேமிலியில எப்படி பாக்குறாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இதோட இது எப்படி இருக்கு? புரியுது. நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணும்போது வந்து ஃபர்ஸ்ட் இதுல நம்ம சக்சஸ் கொடுக்கலன்னா எப்படி பார்த்துருப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். நம்ம சக்சஸ் கொடுத்து வீட்டில் ஒரு கேஷ் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஓகே இதுல பையன் வந்து இதுல இதாயிடுவான் அப்படின்றனால என்னை நம்பி என் ஃப்ரெண்ட்ஸும் இது உள்ள இறங்குறாங்க. என்னை நம்பி 2 பேர் அவுட்லெட்டும் எடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு என்னை நம்பி எடுத்தவங்களுக்கும் நான் என்னோட சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுதான் என்னோட சக்சஸ் காரணமே. ஃபர்ஸ்ட் தமிழ் மட்டும் தான் பேசிட்டு இருந்தேன், இப்போ ஹிந்தியும் நல்லா கத்துக்கிட்டு ஹிந்தியும் பேசிட்டு இருக்கேன். இதுதான் நிறைய ஒன்று அப்படிதான். ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஹிந்தி லைன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டாஃபை நீங்கள் தக்க வச்சது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸ்டாஃப்ஸுக்கான எல்லா ப்ரியாரிட்டியும் நான் கொடுக்குறேன். ஸ்டாஃப்ஸுக்கு வீடு, சாப்பாடு, ஸ்டாஃப்ஸுக்கு வந்து மந்த்லி ஒரு வாட்டி எக்ஸ்ட்ரா வந்து கேஷ் தரது, இந்த காம்போஸு, அவனுங்க கூட நான் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்பேன். வண்டி கேட்டால் கொடுத்துருவேன். அவனுங்க என்கிட்ட வேலை சரி எந்த ஸ்டாஃபுமே இதுவரை என்னை விட்டு போனதே கிடையாது. திரும்பி என்கிட்ட தான் வரணும் தான் நினைப்பானுங்க. அப்படி செட் ஆகலைன்னா வரமாட்டாங்க. என்னோட ஸ்டாஃப்ஸ் என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அவ்வளோதான். ஏன்னா இதுக்கே நான் வாட்ஸ்அப் பண்ணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டாஃப்ஸ் வந்து எப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பராக ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறீங்க. இதுதான் ஒரு கம்பெனிக்கு, நாட் ஈவன் த சலூன் இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் நம்பி உங்களை வரானா அது உங்களோட பொறுப்பு. நீங்கள் நல்லா பார்த்துக்கிறாங்க, நீங்கள் உங்களோட ஸ்டாஃப்ஸும் உங்களை விட்டு போகாமல் இருக்காங்க.
ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் உங்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக உங்களோட ஸ்டாஃப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக எதுனா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமிங் பார்க்காம எப்படி ஒர்க் பண்ணுறாங்க உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு என் ஸ்டாஃப்ஸ் ஸ்டார்டிங்ல இருக்கும்போதெல்லாம் டைமிங்க்கு கரெக்டாக போயிடுவாங்க. இப்போ நம்ம ஸ்டாஃப்ஸுக்கு ட்ரெயின் பண்ணி நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்கனால டைமிங்லாம் இல்லை. கஸ்டமர் இருக்க வரையும் இருப்பாங்க, கஸ்டமர் இல்லையா போயிடுவாங்க. நானே நார்மல் டைம்ல கஸ்டமர் இல்லையா 6 மணிக்கு இந்த நல்ல நாள் அமாவாசை இந்த மாதிரி டைம்ல கூட நம்மளுக்கு சேல்ஸ் இல்லையா கஸ்டமர் இல்லை 8 ஆயிடுச்சுன்னா கஸ்டமர் எல்லாம் போக சொல்லிடுவேன். அவங்க டைமிங்கே கிடையாது. ஆள் நைட்டு 12 மணி 1 மணி வரையும் ஆள் இருந்தாலும் பசங்க இருந்து அந்த இது பண்ணிட்டு தான் போவாங்க. சார் வீட்டுக்கு போகணும், எக்ஸ்ட்ரா கேஷு எதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்ம அவங்களுக்கான கொடுக்கறது கரெக்டாக கொடுத்துட்டே இருக்கனால நம்மகிட்டே இருக்காங்க, இல்லைன்னா போயிட்டே இருப்பாங்க. இதுவரை யாரும் என்கிட்ட அதிகமாக சேலரி வாங்கலை. நான் கொடுக்குற நார்மல் சேலரிலேயே நான் நிறைய இது அவங்க கேட்குறப்பெல்லாம் அட்வான்ஸு அவங்களுக்கு கேஷ் ப்ராப்ளமே இல்லாமல் நான் பார்த்துக்கிறனால எங்கிட்டே இருக்காங்க. ஸோ உங்களோட தேவைக்கு எப்படியோ அதே போல் உங்கள் ஃபேமிலி அதே போல் பார்க்குறீங்க. என்னோட தேவைக்கு எப்படியோ அவங்களோட தேவைக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணும்போது சார் நம்மளுக்கு விட்டு கொடுக்க மாட்டார், சார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்ற ஒரு இதனால தான் அவங்க எங்கள்கிட்ட இருக்காங்க. இல்லைன்னா மற்றவங்கள்ட்ட ஈஸியாக போயிடுவாங்க இல்லையா. உங்களை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ புதுசாக பிஸ்னஸ் பண்ணும்போது தயக்கம் இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணாதவங்கள்ட்ட போயிட்டு எந்த அறிகுறியும் கேட்காதீங்க. ஏன்னா பிஸ்னஸ் நாலேஜ் இல்லாதவங்கள்ட்ட நீங்கள் போய் கேட்கும்போது அவங்க அது எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பிஸ்னஸை பற்றியே தெரியாது. அதனால நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட கேளுங்க. எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களே பிஸ்னஸ்னால வந்து எனக்கு ப்ராஃபிட்டே இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. ப்ராஃபிட் இருக்கனால தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பிஸ்னஸ் பண்ணும் முன்னேறாமலாம் இல்லை, அவங்க முன்னேறிட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் நஷ்டமாகறதுலாம் வந்து ஒரு 10% இருந்தாலும் 90% வெற்றி தான் இதில் இருக்கு. அதனால எல்லாருமே நியூவாக வரவங்க இந்த யூடியூப் பார்க்குறேன் ஐடி நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு வேலையிலே இருங்க. அதில் ஒரு வேலை இதில் ஒரு வேலைன்னு பண்ண முடியாது. ஒன்று பண்ணுறோன்னா அந்த ஒரே ஃபோக்கஸை நம்பி தான் போகணும். அப்போ தான் நம்மளுக்கு அதை வெற்றி கிடைக்கும். நான் இங்கே போவேன் அங்கே போவேன் இப்படி போவேன்லாம் பண்ணாதீங்க. நான் ஐடி கம்பெனிலையும் வேலை செய்வேன், இதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன்னா அப்படிலாம் பண்ணால் ஜெயிக்க முடியாது. இது பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி பிஸ்னஸ்க்கு வாங்க. பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் மட்டும் பண்ணுங்க. மற்றபடி எல்லாத்துலேயும் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகாது. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். என் அனுபவத்தில் சொல்கிறேன், பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் மட்டும் பண்ணுங்க. ஸோ நீங்கள் பிஃபோர் எம்ப்ளாயாக இருந்தீங்க, இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க. ஸோ நிறைய குடும்ப சவாயாக இருக்கிறீங்க. ஸோ இதோட வளர்ச்சி என்பது இப்போ உங்கள் இது மீன்ஸ் அங்கடி கேட்டுக்கிட்டா உங்கள் ஃபேமிலி சர்க்கிள்லையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இது எப்படி இது பண்ணுறாங்க? என் ஃபேமிலி எம்ப்ளாய் அதாவது ஒரு மனுஷன் வந்து ஒரு வேலைக்கு போகும்போது ஒரு இது இருக்கும். பட் ஆனால் இன்னைக்கு ஒரு 9 பேர்ஸ் வந்து நீங்கள் சேலரி கொடுக்கும்போது அப்போ எப்படி பார்க்குறாங்க? அது என்னோட 20வது வயசுல இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தேன். ஆல்மோஸ்ட் இப்போ 24 தான் ஆகுது, ஒரு 3 இயர்ஸ் தான் ஆகுது. இந்த சின்ன வயசுலேயே பிஸ்னஸ் பண்ணுறான். ஃபர்ஸ்ட்டு முன்னாடி பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, அதை நம்ம கேட்கக்கூடாது. ஆனால் நம்ம ஃபேமிலியிலே எவ்வளோ பேர் எப்படி இருக்காங்கன்றது இப்போ தெரியும். நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா. வேலைக்கு போய் நம்ம வாங்குற சேலரி பேசஸ் தான் நம்ம அடுத்தவங்கள்ட்ட நம்ம எவ்வளோ மரியாதையாக இருக்கோன்றதை காமிக்கும். அது மாதிரி தான் இதுவும். நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாரும் இப்போ நம்ம ஒரு படி முன்னாடி தான் பார்க்குறாங்க. நம்மள்ட்ட எதனா ஒன்றுனா நம்மள்ட்ட கேட்டு தான் பண்ணுறாங்க. அதுவே நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ரைட், சூப்பர். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கும். ஸோ வந்தாவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 அவுட்லெட்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சர்ஸில் நிறையா அவுட்லெட் எடுப்பீங்க. கண்டிப்பாக நம்மளோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். ஸோ வந்தாவிட்டும் டீமை பற்றி நீங்கள் என்ன இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் 26வது அவுட்லெட் பார்க்குறதுக்கும் இன்றைக்கி 116 அவுட்லெட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நினைக்கிறீங்க? இதோட சப்போர்ட் எப்படி இருக்குது, க்ரோத் எப்படி இருக்குது? முன்னாடி 26th எடுக்கும்போது நல்லா ஃபர்ஸ்ட் என்ன அளவுக்கு சப்போர்ட் இருந்துச்சோ அதே சப்போர்ட் 116லயே இருக்கு. நடுவில் கொஞ்சம் எங்களுக்கு வந்தாவட்டும் டீமுக்கு எந்த கிளாஷ் ஆனாலும் பட் அதை யாருமே காமிச்சிக்க மாட்டாங்க. ஒரு கால் பண்ணும்போது ஒரு கிளாஷ் ஆகுதுன்னா அடுத்த கால் பண்ணும்போது அந்த கிளாஷ் அட்டன் பண்றதில்ல. அன்னைக்கு என்ன ப்ராப்ளம்ஸோ அதை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை பத்தியே பேசுனதுலாம் கிடையாது. இன்னைக்கு ப்ராப்ளம் இருக்கு, அதை சார்ட் அவுட் பண்ண முடியலையா, அடுத்தது வேற ஒருத்தர் இருக்காரு, அவர் அந்த விஷயத்த சார்ட் அவுட் பண்ணிடுறாரு. அதனால எல்லா கம்பெனிலையும் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ப்ராப்ளம் இல்லாம எந்த கம்பெனியும் இருக்காது. கம்பெனியோட சப்போர்ட்டை நம்பி தான் நம்ம இந்த ஃப்ரான்ச்சைஸி எடுத்திருக்கோம். அதனால கம்பெனிக்கும் டைம் கொடுங்க. கம்பெனிக்கு இன்னைக்கு முடியலன்னா கம்பெனி நாளைக்கு பண்ணி தந்துடும். அதுக்கு நம்ம இன்னைக்கே வேணும் சொன்னா யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா மேனேஜர் நல்லா நான் கரீமை பத்தியே நான் சொல்றேன். கரீமும் 116 பிரான்ச்சுக்கு ஒரே ஒரு மேனேஜர் அதுக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா 4 பிரான்ச் வச்சிருக்கேன். என்னாலே இந்த நார்த் இந்தியன் ஸ்டாஃப்ஸ் ஹேண்டில் பண்ண முடியல. ஆனா இத்தனை பிரான்ச்சுக்கும் ஒரே ஒரு மேனேஜர் சிங்கிளா பண்ணும்போது அவருக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம அவருக்கான டைமை நம்ம கொடுக்கணும். அவர் அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணலன்னா வேற ஒருத்தர்கிட்ட போங்க.
அவங்க சார்ட் அவுட் பண்ணுவாங்க. யாருமே சார்ட் அவுட் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. அதனால எல்லாருக்கும் டைம் கொடுங்க. டைம் கொடுத்து வெயிட் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகிடும். டைம் கொடுக்காம இருந்தீங்கன்னா சார்ட் அவுட் ஆகாது. ஏன்னா வந்தாவட்டும் ஃப்ரான்சைசி எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்தாவட்டும் ஃபேமிலியிலே நான் இருக்கேன்றனால அதை உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். அதுதான் என்னோட சக்ஸஸ்க்கே காரணம். கண்டிப்பாக. ஏன்னா ஒரு மனுஷனும் உங்களாட்ட ஒரு பொறுமையாக இருந்துட்டாலே சக்ஸஸ். ஏன்னா என்னுடைய வளர்ச்சிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொறுமை மட்டும்தான். ஒரு பிஸ்னஸ் மேனும் கண்டிப்பாக அந்த பொறுமை வேணும். பொறுமை ப்ளஸ் ஒரு பிஸ்னஸை புரிஞ்சுக்கணும். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறது என்னை பற்றி ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த பிஸ்னஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே அதோட வாழ்க்கை வெற்றி. ஏன்னா இது நம்மள மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்த இருக்க குடும்பங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வெற்றி பயணமாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக இருக்க மட்டும்தான் நீ 4 அவுட்டோட ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. இதுவே நீங்கள் கன்ஃபியூஷன் மற்றவங்க பேச்சை கேட்டதுனால நீங்கள் முன்னேறி இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா அதே ஒரு அவுட்லெட்டில் இருந்திருப்பீங்க. ஸ்ட்ரகிள்ஸ் அங்கே தான் இருந்திருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு வெற்றி பயமாக வந்தனால தான் இன்னைக்கு இவ்வளோ அவுட்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. அது இந்த சின்ன வயசுல என்னாட்டுமே நானும் இந்த சின்ன வயசுல என்னென்ன இது ஆசை வச்சிருந்தோனோ அந்த இதில் பார்க்கும்போது கண்டிப்பாக என்னோட சப்போர்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். எக்ஸ்பெஷலி நான் ராமுக்கு வந்து ஒரு தனி இடமா வச்சிருக்கேன். நீங்க கொடுத்த சப்போர்ட்னால மட்டும்தான் நான் 4வது அவுட்லெட்ஸே வச்சிருக்கேன். நீங்க எத்தனை பேருக்கு இந்த எனக்கு பண்ண ஹெல்ப் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியாது இல்லையா? ஆனா எங்கிட்ட நீங்க நடந்துக்கிற விதம் இப்ப நான் உங்க பிரான்சைஸிலே நம்மள்ட்ட எல்லார்ட்டையுமே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லைனாலும் உங்கள்ட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். 1000 பேர்கிட்ட நான் எவ்வளோ டென்ஷன்ல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கால் பண்ணுவேன். அந்த டைம்லேயே ரிலாக்ஸ் ஆயிடுவேன். என்னோட பதில் வந்து 1000 இருக்கும், உங்களோட பதில் 1 தான் இருக்கும். என் ஃபோன் கட் ஆயிடும், அவ்வளோதான். அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆயிடும். அதனால வந்து அதான் உங்களுக்காக மட்டும்தான் இந்த 4th அவுட்லெட், இது அப்கமிங் அவுட்லெட்ஸும் எடுக்கிறதும் உங்களுக்காக மட்டும்தான். நீங்க உங்களோட டீம் வந்து உங்களுக்கு கீழே இருக்கனால எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வந்தாவட்டம்ல எத்தனை பிரான்ச்சஸ் இருந்தாலும் எத்தனை அவுட்லெட்ஸ் எப்படி இருக்காங்களான்னு தெரியாது. 26th அவுட்லெட் நான் எடுக்கும்போது எனக்கு என்ன சப்போர்ட் இருந்துச்சோ அதே சப்போர்ட் இன்னைக்கு வரையும் இருக்கு. அதை விட சப்போர்ட்டிங் இன்னைக்கு வரையும் இருக்குன்றத நான் சொல்றேன். இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 26th இன்னைக்கு வந்தாவிட்ட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒரு கிளாமியோ ஒரு பிராண்டை ஜாயின் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் குவான்டிட்டி குவாலிட்டிஸ் நிறைய வந்து டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பண்ண மிஸ்டேக்ஸ்னா இப்போ லேர்ன் பண்ணி ஒரு மிஸ்டேக்ஸாக சரி பண்ணி அடுத்த லெவலில் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு உங்க அவுட்லெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய அப்கிரேட்ஸ் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா நார்மல்ஸாக இன்டீரியர்ஸ்லேருந்து எக்ஸ்டீரியர் வரையும் நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. இப்போ மொத்தமாக 6.5 lakhs நம்மளே மொத்தமாக இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் பண்ணி கொடுக்கும்போது ஓனருக்கு இன்னும் ஈஸியாக இருக்கு இல்லையா? அவங்க வந்து வெறும் ரிப்பனை கட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ எங்களை மாதிரி என்டர்பிரினர்ஸ் உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி 4 கடை வச்சிருக்கனால எங்களுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால மொத்தமாக நாங்களும் டேக் ஓவர் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இங்கே இருந்துக்கிறோம். நியூவாக வரவங்களுக்கும் அந்த பிரச்சனையே இல்லை இல்லையா? அதனால இது நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ராம் பார்த்தீங்கன்னா 26th அவுட்லெட்லேருந்து 160 அவுட்லெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இன்றைக்கு பார்த்துருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் முதலும் போல ஒரு நாள் அகிலா மாற போறாரு. ஸோ அதை வந்து இப்போ எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? ஒரு நாள் பிசினஸ் எப்படி ஒரு நாள் அகிலா இருந்தேன்னா இன்னைக்கு வரையும் நான் கத்துக்கிறது என்னன்னா அந்த பொறுமை எனக்கு வரமாட்டேங்குது. ஒரு நாள் அகிலா ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியாது. அப்போ ஓப்பனாவே சொல்லிடுறேன். ஒரு நாள் ராம்தாஸா வேணா இருக்கலாம், இல்லை ஒரு நாள் அகிலா இருந்தாலும் அன்னைக்கு எனக்கு லீவ் தருவீங்களான்னு தான் நான் கேட்பேன். அவரை மாதிரியெல்லாம் இருக்கவே முடியாது. 4 கால்ஸே அட்டென்ஸ் பண்ணிட்டு பேச முடியல, அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஈஸியாக பிஸ்னஸில் வந்து நினச்சிக்கிறாங்க அவங்க அத்தத்த அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணனால இவங்கள்ட்ட வந்து காசு அதிகமாக இருக்குன்னு. காசுலாம் இல்லை, ஃபஸ்ட்டு என்ன நம்ம போட்டோமோ அதையே தான் இன்றைக்கி வரையும் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி வரையும் நிறைய பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து சொல்கிறது என்னென்னா, நம்மள்ட்ட இருக்கிறத நம்ம வளர்த்துக்கிட்டே தான் போகணும். நம்மள்ட்ட காசு இருக்குன்னா வீடு வாங்கிலாம்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி அந்த வீடுனால நமக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஒரு 3000 4000 வாடகை வருமா? அதே 5 லட்சத்தை இதில் போட்டோன்னா நான் அப்படியே போட்டுக்கிட்டே தான் போயிட்டு இருக்கேன். இன்றைக்கி வரையும் நான் எதுவும் எடுக்கலை. நான் பிரம்மாண்டமாகவும் இல்லை, நான் அதையும் சொல்கிறேன். நான் இருப்பேன். என்னோட சக்ஸஸ் வந்து நான் ஒரு இடத்துல சக்ஸஸ் வச்சுருக்கேன். என்னோட 10வது அவுட்லெட்ஸ் என்னைக்கு ஓப்பன் பண்ணுறனோ அன்றைக்கி தான் என்னோட சக்ஸஸ். இவருக்கு எப்போ 200 அவுட்லெட்ஸ் 1700 அவுட்லெட்ஸ் எடுக்கும்போது அவருக்கு வெற்றியோ அதே மாதிரி என்னோட வெற்றிக்கும் ஒரு எல்லை இல்லை. என்னோட வெற்றி 10 பண்ணோடனே 50 பண்ணணும்னு தோணும், 50 பண்ணோடனே 100 பண்ணணும்னு தோணும். அந்த 100வது இடத்துல இருந்து நான் உட்காந்துட்டு எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணாமல் ஒரு கால்ஸ் கூட அட்டன் பண்ணாமல் இருக்கேன் பாருங்களா, அதுதான் என்னோட சக்ஸஸ். அந்த சக்ஸஸ் வரையும் போகிற வரையும் நான் அப்படியே உழைச்சிக்கிட்டே தான் இருப்பேன். நான் என்னைக்கு உழைக்கிறத நிறுத்துறேனோ அன்னைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லாமல் போயிடும். அதனால் நான் உழைச்சிக்கிட்டே தான் இருப்பேன். அதான் எல்லார்ட்டையும் சொல்கிறேன், நான் ஒன்று போட்டேன் அதில் வரல அப்படின்னு நினைக்காதீங்க, அடுத்த ஒன்றையும் போடுங்க. நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க தான் நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்கும். நம்ம சும்மா ஒன்று பண்ணப்பா அது சக்ஸஸ் ஆகல அதனால நிறுத்திட்டேன்னு நினச்சிங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கே அது வேல்யூ கிடையாது. ஒன்று பண்ண அது சக்ஸஸ் ஆகலன்னா அது எதனால் அது சக்ஸஸ் ஆகலன்றதை யோசிச்சுக்கணும். அடுத்தது அது சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்ற இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு இருக்கணும். நீங்கள் இந்த கடையில் நான் பேசுகிறது நீங்கள் பார்க்குறீங்க 116, இது இப்போ நெக்ஸ்ட் அவுட்லெட்ஸும் நான் பண்ணுவேன். அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது, அதுக்கான திறமையே என்கிட்ட இருக்குது, அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அந்த திறமையை எப்படி உருவாக்கிட்டீங்க?
இந்த இந்த சலூன் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுத்தது? சலூன் இண்டஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு வந்து க்ரூமிங்கை தான் சொல்லி கொடுத்தது. எப்படி நம்ம வந்து நம்ம சலூனுக்கு வந்து ஒருத்தவங்க க்ரூமிங் பண்ணுறாங்களோ, அவங்க க்ரூமிங்காக இருக்கிறவங்களும் இல்லை, நம்மள க்ரூமிங் பண்ணிக்கணும் இல்லையா? நான் வேலைக்கு போனால் எவனுக்காகவோ உழைக்க போகிறேன், யாருக்காகவோ பண்ண போகிறேன். அது ஏன் நான் இப்போ இங்கே வந்து 24 மணி நேரமும் எனக்கு டைம் இருக்கு. என் ஸ்டாஃப்ஸுக்கு கூட 12 மணி நேரம் தான். ஆனால் எனக்கு 24 மணி நேரமும் எனக்கு டைம் இருக்குது. அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்து இன்னைக்கு இந்த ஸ்டாஃப் இல்லைன்னா என்ன பண்ணலாம், இங்கேருந்து ஸ்டாஃப்ஸ் எடுத்துகிட்டு வரலாம், எல்லாத்தையும் இந்த பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்க 26th அவுட்லெட்ஸ் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த ஃபீல்டு உள்ள 6 மந்த்து இந்த ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே வந்தேன். இதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும், இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இதில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களும் அதிகமாக இருக்காங்க. அதனால ஸ்டாஃப்ஸ்ன்றது எனக்கு ஃப்ரான்ச்சைஸ் சைடில் சப்போர்ட் இல்லைனாலும் என்னால் எப்போ எனக்கு அந்த ஸ்ட்ரகிள் வரும்னா, இந்த ஃபெஸ்டிவல் டைமில் எங்கிட்டையும் ஸ்டாஃப் இல்லாத அப்போ அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்குன்னு சும்மாவே என்னோட முயற்சியை நான் இதில் போடுறதுனால மட்டும்தான் என்னால் ஜெயிக்க முடியுது. எல்லா இடத்துலையும் வந்து ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்டாஃப்ஸை நம்மளே கொண்டு வர ட்ரை பண்ணோம். நாளைக்கு ஃப்ரான்சைஸ் எடுக்கல, நம்மளே இந்த அவுட்லெட்ஸை வந்தாவிட்டோம், நம்மளே பண்ணிட்டு தான் என்ன பண்ணியிருப்போம். அந்த இதுதான் நான் இன்னைக்கு வரையும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்தாவிட்டம் சார்பாக நம்ம வந்து ராமுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். தம்பி, அகைன் உங்களுக்கு தேங்க்ஸ். நீங்கள் கொடுத்த ஆதரவுனால தான் நீங்கள் 4 அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் 116 அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். கண்டிப்பாக அந்த வந்தாவிட்டம் வந்து அன்றைக்கி நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா அதே போல் தான் நானும் இருப்பேன், என்னோட சப்போர்ட்டும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இன்னைக்கு 9 பேர் வேலை கொடுத்துருங்க, நாளைக்கு இன்னும் 90 பேர் கொடுக்கணும்னு நான் ஆல் த பெஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு 26வதுல வந்து நான் உங்களுக்கு கால் பண்ணும்போது நான் இது பண்ணித்தரேன் தம்பி, உனக்காக தான் பண்ணித்தரேன்னு சொன்ன அந்த மனசுக்காகவும் மட்டும்தான் இன்னைக்கு அந்த 4வது அவுட்லெட்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்படியே இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு நான் வந்து இவ்வளோ நிலைமைக்கு வந்திருக்கேன். எங்கள் வீட்லேயும் உங்களை வந்து எதுவுமே சொன்னதே கிடையாது. எங்கள் அம்மா எல்லாருமே இப்போ உங்களை தான் நம்புறாங்க. தம்பி, அடுத்தடுத்த அவுட்லெட்ஸ் வைக்கிறதுக்கும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எனக்கே தெரியும். நான் சொல்லணும்னே இல்லை. ரொம்ப நன்றி. உங்களோட எல்லா இதுக்குமே எனக்கு நன்றி. கண்டிப்பாக தேங்க்ஸ். வணக்கம் வந்தாவிட்டம் ஃபேமிலி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹாப்பியஸ்ட் டே செலிப்ரேஷன் இருக்கும். எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து அதிராம்பட்டியில் வந்து 114 பிரான்ச் கிராண்ட் ஓப்பனிங் செலிப்ரேஷன் இருக்கும். இதோட ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ் மிஸ்டர் ராஜு சார். வணக்கம் பை. வணக்கம். வந்தாவிட்டம் ஃபேமிலியில் நாங்களும் ஜாயின் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். எங்களோட இது செகண்ட் பிரான்ச்சு. ஆல்ரெடி முத்துப்பேட்டையில் ஃபர்ஸ்ட் பிரான்ச்சு ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ 2வது பிரான்ச்சு இப்போ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் அதிராம்பட்டினத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். 3rd பிரான்ச்சும் பிளான் பண்ணியிருக்கோம் மன்னார்குடியில். நம்மளுடைய வந்தாவிட்டம் ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் மிஸ்டர் சிராஜுதீன் பாண்டியன் சார் இருக்காரு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு நம்ம வந்தாவிட்டம் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணி இதுக்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா 86th பிரான்ச் வந்து முத்துப்பேட்டையில் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 114 பிரான்ச் வந்து நம்ம வந்தாவிட்டத்தில் ஜாயின் பண்ணி இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட மூமெண்ட் அவர் எப்படி செலிப்ரேஷன் பண்றாரு? வந்தாவிட்டம் ஃபேமிலியில் நாங்கள் ஜாயின் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. 86வது பிரான்ச்சு ஓப்பன் பண்ணி இப்போ 6 மாதம் ஆகுது. இப்போ 114வது பிரான்ச்சு அதிராம்பட்டினத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். வெரி வெரி ஹாப்பி. ஸோ நம்மளோட ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் மிஸ்டர் பாண்டியன் சார் இருக்காரு. அவர் வந்து ஆல்ரெடி வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்தாவிட்டம் ஃபேமிலி வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண பிஸ்னஸ்க்கும் இன்னைக்கு வந்தாவிட்டம் ஃபேமிலி ஜாயின் இதை எப்படி நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸாக வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. அது வந்து நார்மல் மக்களோட தொடர்பு இருந்துட்டு இருக்கோம். இது வந்து எங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நார்மல் ரிசல்ட் எங்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 2 மாதம் 3 மாதம் அப்படிதான் எங்களுக்கு ஒன்னோட சப்போர்ட் வந்துட்டு இருக்கோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிசல்ட் எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதை நாங்கள் வெரி ஹாப்பியாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்தாவிட்டத்தில் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் அவுட்லெட்டில் நாங்கள் ஆரம்பித்து இன்னைக்கு 114 அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது நீங்கள் கொடுத்த ஆதரவுனால தான் வந்து இவ்வளோ பிரான்ச் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ் நீங்கள் வந்து செகண்ட் அவுட்லெட் 4th அவுட்லெட் கொடுத்த ஆதரவாக தான் நாங்கள் வந்து இவ்வளோ அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து 2000 ஸ்டார்ட் பண்ணி இந்த வந்தாவிட்டம் பார்த்தீங்கன்னா 114+. இப்போ பார்த்தீங்கன்னா கிளானின்னு சொல்லி ஒரு பிராண்ட் இன்டர்நேஷனல் பிராண்ட் கூட நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு சென்னையில் கன்னியாகுமரி ஆரம்பிச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் கேரளா சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் அதில் ஒரு பார்ட் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்தாவிட்டம் சார்பாக உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட க்ரோத் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக எங்களுக்கு வந்து இதில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதிகமாகுது, நட்பு வட்டாரங்களை வந்து அதிகரிக்குது. நாங்களும் ஆல்ரெடி ஏதோ பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஹார்ட்வேர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் ஃப்ரெண்டு கூட உட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வந்தாவிட்டம் இந்த சலூன் லைனில் வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு சர்க்கிள் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதில் வந்து பயங்கர ஹாப்பி. ஃபர்ஸ்ட்டு
இதுல வந்து இந்த ஒரு காரணத்தினாலேயே நாங்க வந்து அடுத்தடுத்த பிரான்ச் வந்து எல்லாம் அடுத்தடுத்த ஊருக்கு நாங்க டிராவல் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். ஆக்சுவலி இப்போ பார்க்கும்போது சலூன்ஸ்ல நிறைய பிராண்ட் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வந்தாவேட்டம் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? எல்லா பல பிராண்ட் இருக்கு. நானும் வந்து எல்லாத்தையும் ஒரு சர்வே எடுத்துட்டு தான் பல யூடியூப்ல நான் செட் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து பட்ஜெட்ல நல்ல பிராண்டாகவும் நல்ல பட்ஜெட்லயும் செஞ்சு கொடுக்கறது நீங்க தான் செஞ்சு கொடுக்குறீங்க வந்தாவேட்டம். அந்த ஒரு காரணத்தினாலதான் வந்து நம்ம வந்து செகண்ட் பிரான்ச்சே ஓப்பன் பண்ணிருக்கோம். இல்லாட்டி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிரான்ச் கூட ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் அவுட்லெட்ல உங்களுக்கு நிறைய பயம் இருந்திருக்கும் ஸ்டார்டிங் பண்ணும்போது, புது பிஸ்னஸ். இன்னைக்கு அந்த அனுபவம் எப்படி இருக்கு? இன்னைக்கு அடுத்தது நீங்க போறீங்க. ஸோ அந்த இப்போ நீங்க வந்து இப்போ நிறைய பிரான்ச்சஸ் புதுசா வரவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களோட பயத்தை எப்படி போக்குவீங்க? இந்த பிசினஸ் வந்து எங்களுக்கு வந்து புதுசு தான். ஏன்னா நாங்களே இந்த ஒரு சலூன் கடைக்கு போனா கூட எப்படி ஹேர் கட்டிங் பண்றதுன்னு எங்களுக்கே தெரியாது. இப்போ வந்து இதுக்குள்ள பூந்ததுக்கு பிறகுதான் தெரியுது ரொம்ப ஈஸியா ஃப்ரெண்ட்லியா நம்ம வந்து கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி. நாங்க வந்து பல ஃப்ரெண்டுக்கு சொல்ல போகும்போது அவங்களே வந்து ஈஸியா வெட்டிட்டு போயிடறாங்க. இன்னொன்னு வந்து நம்ம வர்றவங்க ஒர்க் பண்றவங்க எல்லாம் ஹிந்தி பசங்க தான். ஷார்ட்டா வந்து தமிழ்ல சொன்னா கூட புரிஞ்சுக்கிட்டு ஈஸியா அந்த ஒர்க்கை முடிச்சிடறாங்க. அதனால எங்களுக்கு ஹிந்தி தெரியும். இருந்தாலும் வந்து வர்ற கஸ்டமரை வந்து ஹாப்பி பண்ணி அனுப்புறதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. வந்தாகட்டும் நீங்க ஸ்டார்டிங் பார்த்த எதுக்கும் இப்பயும் சப்போர்ட் எப்படி இருக்கு? நாங்க வந்து ஃபர்ஸ்ட் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நிறைய அப்கிரேட் பண்ணி நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இதை பத்தி நீங்க உங்களோட ஃபீல் எப்படி இருக்கு? நீங்க ஃபர்ஸ்ட் 86th பிரான்ச்சுக்கும் இதுக்கும் ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கும் போகிறதுக்கும் நல்ல வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ குவாலிட்டிலையும் சரி எல்லாத்துலேயும் சரி உங்க டீம் சப்போர்ட்டும் சரி எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட். இந்த சப்போர்ட் கரெக்டா இருந்தா தான் நாங்க அடுத்தடுத்த பிரான்ச்சுக்கு போக முடியும். இந்த சப்போர்ட் ஃபர்ஸ்ட் நல்லா இருந்த ஒரே காரணத்தினால தான் நாங்க செகண்ட் பிரான்ச்சுக்கு வந்திருக்கிறோம். இன்னும் மேலும் இந்த சப்போர்ட் இதை கண்டினியூ ஆகும். இதை கண்டினியூ ஆகணும். எத்தனை 100 நீங்க 114 வந்திருக்கீங்க, அதே மாதிரி நாங்களும் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நன்றி. கண்டிப்பா நம்ம சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். ஸோ இப்போ வந்து நிறைய உங்களாட்டம் நீங்களும் ஒரு ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஒரு பயம் தயக்கம் இருக்கும். ஸோ நீங்க புதுசா ஒரு ஆண்டர்பிரினருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ நிறைய பேருக்கு பயம் இருக்கும், நிறைய பேர் பிசினஸ் இருக்கும். இப்போ உள்ள இளைஞர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பிசினஸ் பண்றது ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க இந்த பிசினஸை தேர்ந்தெடுக்கலாம். நல்ல பிசினஸ், நல்ல ப்ராஃபிட், டென்ஷன் ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் இப்போ உள்ள பிசினஸ்ல பாத்தீங்கன்னா கிரெடிட், டென்ஷன் எல்லாமே இருக்கு. இப்போ இந்த பிசினஸை பொறுத்தவரை எங்களுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் தேர்ந்தெடுத்தது காரணமே வந்து நாங்கள் வந்து ஹார்ட்வேர்ஸ் வுட் பிசினஸ்லாம் பண்ணும்போது அது கிரெடிட் அதெல்லாம் பல டென்ஷன் இருக்கு எங்களுக்கு. இப்போ இந்த லைன்ல அப்படி இல்லை. வந்தாங்களா முடிச்சாங்க போயிட்டே இருப்பாங்க. சேம் டே எல்லாம் கிளியர் ஆயிடும். இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். அதுல வெரி ஹாப்பி. இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பர்சன் அதாவது ஒரு எம்ப்ளாயா இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட ஒரு 6 பேர் இருக்காங்க. இன்னொரு நீங்க ஒரு 3 அவுட்லெட் போகும்போது ஒரு 10-15 பேர் வந்து சேலரி கொடுப்பீங்க. ஸோ அந்த மூமெண்ட்டுக்கும் இன்னைக்கு இந்த சேலரி கொடுக்கும்போது உங்களோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எப்படி இருக்கும்? பயங்கர ஹாப்பி. அதுதான் இப்போ எனக்கு 10,000 ரூபாய் எனக்கு கிடைக்கிறதை விட நாங்க வந்து 10 பேருக்கு அந்த 10,000 சம்பளம் கொடுக்கும் போது அது வந்து பயங்கர ஹாப்பி. அதுல உள்ள சந்தோஷம் வேற எதுனே இல்லை. நம்ம கையால 100 பேருக்கு நம்ம சேலரி கொடுக்கும் போது பயங்கர ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டாஃபை வந்து தக்க வச்சீங்கன்னா என்ன மாதிரி வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ நிறைய ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் ஒரு டவுட் இருக்கு. பிசினஸ் ரொம்ப ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டாஃபை நம்ம எப்படி தக்க வச்சுக்கணும் என்னன்னு. ஏன்னா இப்ப நம்ம பிராண்ட் சைட்ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்ல மேன் வந்து ஸ்டாஃப் மாதிரியே நினைக்கிறது இல்லை. ஃப்ரெண்ட்லியா தான் வச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்லியா எங்க அண்ணனா எங்க தம்பியா எங்க ஃபேமிலியில உள்ள ஒரு மெம்பரா தான் வச்சுட்டு இருக்கோம். அதனால வந்து எங்களை விட்டு அவங்க வந்து போயிட மாட்டாங்க. போனா கூட திரும்ப இங்க தான் வரணும்னு ஆசைப்படுவாங்க. கண்டிப்பா ஹார்ட்ஸ் ஆஃப். ஏன்னா நீங்க வந்து ஒரு மேன் பவர் வந்து உங்களை நம்பி தான் வராங்க. ஸோ நீங்க டேக் கேர் பண்ணிக்கிறதுனால தான் உங்கள்கிட்ட வந்து நிலைச்சு நிற்கிறாங்க. கண்டிப்பா வந்து அவங்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா அதனாலதான் நீங்க அடுத்த மூவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். எங்க நாங்க போற இடத்துக்குலாம் வந்து கஸ்டமருக்கு சப்போர்ட்டும் நல்ல மாதிரியா இருக்கு. அதனால நாங்க டிராவல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. தேங்க்ஸ் பை. ஏன்னா நீங்க கொடுத்த ஆதரவால தான் நாங்க வந்து இவ்வளவு பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த பிரான்ச் பண்ணிருக்கோம். உங்களோட சப்போர்ட்னால தான் நீங்க அடுத்த பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். கண்டிப்பா நம்ம எல்லாமே ஒரு டீம் ஒர்க் தான் பை. கண்டிப்பா அந்த டீம் ஒர்க் இல்லாட்டி யாருமே எந்த ஒர்க்கும் பார்க்க முடியாது. கண்டிப்பா உங்க டீமுக்கு தேங்க்யூ பை. ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம ஃப்ரெண்டு தான் அவரு. இருந்தாலும் நானே கேள்வி கேட்டுக்கிறேன். என்ன ஆல்ரெடி பிசினஸ் ஹார்ட்வேர்ஸ் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த பிசினஸ்க்கு வர்றதுக்கு உங்களுக்கு என்ன ஆசை? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு. இதில் எங்களுக்கு என்னன்னா இதில் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ் இருக்குது. என்ன மைனஸ்னால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓவர் எஃபெக்ட் போடணும். கஸ்டமர்ஸை நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணோம்.
அவங்களுக்கு இந்த கமிஷன் பேசிக் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கொடுக்கணும். அந்த டென்ஷன்ஸும் எவ்வளோ பெனிஃபிட் இருக்கோ அவ்வளோ ப்ளஸ் இருக்கும், மைனஸும் இருக்குது. ஆனால் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து பிரான்ச் முத்துப்பேட்டில் பண்ணிகிட்டு இருக்காப்புல, அதெல்லாம் நாங்கள் பார்க்குறப்ப சர்வே எடுத்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டென்ஷன் ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டென்ஷனே கிடையாதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் அவங்களோட எங்கள் எந்த பார்த்தீங்கன்னா எந்த பிஸ்னஸும் எங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் வுட்டு பிஸ்னஸில் தான் வந்து வேறு ஒர்க் பண்ணிவிட்டு அவங்கள்ட்டேருந்து நான் தொழில் கற்றுக்கிட்டு வந்து தொழில் பண்ணி அதில் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தொழிலில் வந்து எதுவுமே தெரியாமல் இறங்கியிருக்கோன்னா வந்தா வெட்டுவோம் குரூப்லேருந்து அந்த நம்பிக்கை. அவங்க வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. மேன் பவர்லேருந்து ப்ராடக்ட்லேருந்து எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால நாங்கள் துணிச்சு இறங்கியிருக்கோம், சக்ஸஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கும் நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம். நன்றி. அந்த சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். இப்போ நம்ம வந்து வந்தாக்க ஒரு ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறோம், ஓப்பன் பண்ணி கொடுத்துறோம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க் என்ன இருக்கு, ஆர்டர் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க, எப்படி வந்து இது வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறீங்க? கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டு 100% இருந்தாலும் 70% இருந்தாலும் அந்த 30% நான் வந்து எஃபோர்ட் போட்டு கொண்டு போகணும். அது ப்ளஸ்ஸோ மைனஸோ அது பிரச்சனை இல்லை. பிஸ்னஸ்லேயே இறங்கிட்டாங்கன்னா எல்லாத்துலையும் இறங்கி நம்ம போனால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். கொஞ்சம் நீங்கள் நான் ஒரு நாளைக்கு கால் பண்ணேன், நீங்கள் ஏதோ பிஸியாக இருக்கீங்க, அந்த டேட்டில் நீங்கள் அட்டன் பண்ணலை, எனக்கு வந்து ஏதோ இங்கே ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அப்போ நீங்கள் அட்டன் பண்ணலாங்கிறதுக்காக வேண்டி நான் உங்கள் மேலே கோவப்பட்டுட்டு இந்த வந்த விதமாக வேணாம் அப்படின்னு நான் தூக்கி போட முடியாது. அந்த இடத்துல அடுத்த சொல்யூஷன் என்னமோ அதை அன்னைக்கு நான் முடிச்சு அதை கிளியர் பண்ணிட்டு அடுத்ததுதான் போக முடியும். பல பிரச்சனைகள் வரும், எல்லாம் சால்வ் பண்ணி போனால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணி ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு, அதனால பல அடி விழுந்துருக்கு. அதனால இந்த அடி போவதாலும் நமக்கு பெருசாக தெரியாது. அதுக்காக வேண்டிட்டு புதுசாக ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறாங்க பயப்பட வேணாம். இது வந்து நம்ம சொல்றது வந்து எல்லாமே வரதான் செய்யும். பிரச்சனை இல்லாதது ஒண்ணுமே இல்லை. எல்லாமே இருக்கதான் விஷயம். நீங்க பெரிய பிரச்சனை சொன்னீங்க. பெரிய பிரச்சனைனா வந்து இந்த வந்தா வெட்டணும் இல்லையா? ஆமா, வந்தா வெட்டம் தான் பெரிய பிரச்சனை. எங்க பிசினஸ் பெரிய பிசினஸ் பண்ணிருக்கோம், வந்தா வெட்டம் தான் அந்த அளவுக்கு. அதனால நாங்க பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் பார்த்ததுனால எங்களுக்கு இதுல வந்து பெரிய பிரச்சனையா தெரியும். சின்ன ஒரு 10% வந்தா கூட எங்களுக்கு பெருசா தெரியாது. இப்போ வந்தாட்டுல பார்க்கும்போது இப்போ நம்மளோட பாண்டிங் எப்படி இருக்கு? நம்ம ஓபன் பண்ணி ஒரு 6 மாசம் இருக்கோம். ஸோ பிசினஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோமா, இல்லை நம்ம எப்படி உங்களோட மனசுல என்ன இருக்கும்? இந்த நல்லா இருக்கலாம் அவர் வந்து அகில் தான் அகில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப். ஏன்னா அகில் மட்டும் இல்லை, அவங்க டீமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வருவாங்க. நம்ம வந்து அந்த அந்த அவர்களுக்கு பெரிய அப்படிலாம் பேச மாட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட்லியா ஜாலியா அகில் பாய் என்ன செய்றீங்க அப்படின்னு தான் நம்ம நார்மலா ஃப்ரெண்ட்லியா தான் பேசுவோம். அவரும் ஃப்ரெண்ட்லியா தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அதெல்லாம் பயந்துறாங்க. சில ஒவ்வொரு பிராண்ட் மாதிரி இவங்களை பார்க்க முடியாது, இவங்களை தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. டைரக்டா கால் பண்றேன்னா யாருக்கு பண்றோமோ அவங்க அட்டன் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அக்கிலேயே நேம் போட்டுட்டேன் மொபைல்ல, அந்த நம்பருக்கு தான் நான் கால் பண்ணா அவர் அட்டன் பண்ணுவாங்க. என்ன கரீம்னு நேம் போட்டிருக்கா, அதை நான் கால் பண்ணேன், அவங்க வேற ஆள் அட்டன் பண்ணி அவங்க வெளியில இல்லை எங்க இல்லைன்னு இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. அது ஒரு பிளஸ். இப்போ நீங்க வந்து எக்கி சிஸ்டம் பிரான்ச்சுக்கும் இன்னைக்கு நீங்க வந்து என்ன மீட் பண்றீங்க, அதுக்கப்புறம் நீங்க மீட் பண்ணணும். ஸோ அன்னைக்கு பார்க்க நீங்க அன்னைக்கு பார்த்து அதே பேசும் அதே ஆள் தான் இன்னைக்கு பார்க்கு. அதுல ஒரு பிரச்சனை கூட ஒரு இல்லை. அதுக்கு தான் பயங்கர எவ்வளவு வளர்ந்தாலும் அதே மாதிரி இருக்கிறவங்க தான் மனுஷன். அதுதான் அகில் நம்பர் 1. கண்டிப்பா என்னோட சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். நம்ம வந்து 1000 பிரான்ச் ஆனாலும் சரி, நம்ம வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு ஃபேமிலியா தான் கண்டிப்பா பார்க்கும்போது ஒரு நண்பரா ஃபேமிலியா அப்படிதான் நம்ம இருக்கும். பிசினஸ் வந்து செகண்ட். பிசினஸ் நீங்க இருக்கும், நான் இப்போ இருந்தாலும் பிசினஸ் வந்து செகண்ட். எப்பவுமே நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்போ பிசினஸ் வந்து ஃபேமிலியா அந்த ரிலேட்டட் கொண்டு போனாங்கன்னா தான் வந்து சக்சஸ் பண்ண முடியும். இந்த ஃபேமிலிங்கிறது அந்த டீம் தான். இந்த டீம் ஒர்க் அப் பண்ணா அந்த பிசினஸ் எந்த பிசினஸ் ஆனாலும் யாரும் இது பண்ணாலும் நம்ம டீம் ஒர்க் அப் பண்ணா எதுவுமே ஈஸியா இருக்கும். கண்டிப்பா சார். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து பழக்கம் கிடையாது. ஏன்னா நீங்க வந்து இவர் சிறதின் பயனால நீங்க வந்து அதிகமாகி 10 வருஷம் நண்பரோட இந்த வந்தார்கள் இன்னைக்கு ட்ரெஸ் பண்ணி இன்னைக்கு வந்து உள்ள வந்திருக்கீங்க. கண்டிப்பா நம்மளோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். அடுத்த நீங்க வந்து ஃபியூச்சர்ஸ்ல ஓப்பன் பண்றதுக்கும் நம்ம லைஃப் லாங் டிராவலா இருக்கும். கண்டிப்பா அந்த நம்பிக்கையின் பேர்ல தான் நம்ம அடுத்த பிளானுக்குலாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களாட்டும் அவருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பழக்கம் கிடையாது. ஸ்டார்டிங் அவருக்கும் பயம் தயக்கம் இருக்கும். ஸோ அந்த இது அவர் வந்து பிரேக் டவுன் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பா ஃபியூச்சர் வந்து எல்லாமே ஒரு டீம் ஒர்க் அதை கண்டிப்பா எல்லாம் ஒரே குடும்பமா இணைஞ்சு நம்ம சக்சஸ் பண்ணுவோம். இன்னைக்கு வந்தார்கள் பாத்தீங்கன்னா 114 பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 2020 எம்ப்ளாயா இருக்கும்போது ஒரு ஆளாங்க. இன்னைக்கு நம்மகிட்ட பாத்தீங்கன்னா 400 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க. இது எல்லாமே 400 எம்ப்ளாயிஸ் முடியல 400 ஃபேமிலி. இதுக்கு எல்லாமே நம்மளோட ஒரு ஃபேன்ஸ் பார்ட்னர்ஸும் ஒரு மார்க்கெட்டிங் டீம் எல்லாமே எல்லாரோடைய உழைப்பு தான். கண்டிப்பா இது வந்து ஒரு 1000 குடும்பம் வந்து உங்க எல்லாரும் மூலியமா குரூப் வந்து டீம் ஒர்க் ஆகுது. அதுதான் நம்ம சொல்றேன். இந்த டீம் வந்து இவ்வளவு பேர் உள்ள இருந்து இவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க, இவ்வளவு ஃபேமிலி அதை வந்து யூஸ் பண்றாங்கிறப்ப பயங்கர ஹாப்பி.
அதுக்குள்ள நாங்களும் இருக்கிறோங்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அதே வந்தாவட்டில் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு 5 அவுட்லெட்ஸ் கண்டிப்பா இருக்கும். இந்த 200 அவுட்லெட் கண்டிப்பா நான் வந்து எதிர்பார்க்குறேன். கண்டிப்பா இந்த 3 மந்த்துக்குள்ள நாங்க வந்து இன்னொரு 3 அவுட்லெட் திறக்கலாம் பிளான் இருக்கோம். அதோட சப்போர்ட் கண்டிப்பா எப்போதும் இதே மாதிரி எங்களுக்கு வேணும். அதை கொடுங்க, நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், எங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பா நன்றி தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம 7.5 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டா நிறைய பிரான்சஸ் பண்றாங்க, நம்மளோட கடமை முடியிடுச்சு. இது நீங்க வந்து அவங்களோட அட்வைஸ் பண்ணா என்ன சொல்றது? அப்படி சொல்ல முடியாது பாய். இப்போ வந்து நாம் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு 4 பிஸ்னஸ் வச்சுருக்கோம். இப்போ எங்கள்ட்ட ஹார்ட்வேர்ஸ் இருக்குது, 2 ஹார்ட்வேர்ஸ் இருக்குது. இப்போ அதெல்லாமல் வந்து 2 சலூன், இப்போ இதோட வந்து 2 சலூனு. இப்போ 4 இடத்துல நம்மளுக்கு 4 டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருக்குது. இப்போ நான் விட்டுட்டு அதே மாதிரி நான் இருக்க முடியாது. இப்போ நான் எல்லா இடத்துலையுமே நான் ட்ராவல் பண்ணுவேன். டெய்லியும் போயிட்டு ஒரு 2 hour 1 hour அங்கே நான் இருந்துட்டு தான் போவேன். எல்லா கஸ்டமரையும் நான் வந்து மீட் பண்ணாமல் நான் போனதில்லை. கஸ்டமர் வந்தால் ஒரு நாளைக்கு 50 கஸ்டமர் வராங்கன்னா ஒரு 5 கஸ்டமர்கிட்டையாவது நான் பேசாமல் நான் போனதில்லை. பிஸ்னஸில் அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியணும், நம்மளோட ஃபேஸ் அவங்களுக்கு இருந்து ஃபேஸ் பிஸ்னஸும் வரணும். நம்ம அவங்கள்ட்ட நடந்துக்கிறத பொறுத்து தான் பிஸ்னஸை. அதை விட்டு நான் பணத்தை போட்டுட்டு நான் மட்டும் வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன்னா அது வந்து பிஸ்னஸ் வந்து நம்ம மட்டும் இல்லை, இருக்கிறவங்க கூட வேலை பார்க்க மாட்டாங்க கரெக்டாக. ஒர்க்கர்ஸ் கூட கரெக்டாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. நம்மளும் இங்கே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக எந்த பிஸ்னஸும் யார் வேணாலும் சக்ஸஸ் பண்ணலாம். லாஸ்டா ஒரு கேள்வி ஆக்சுவலி பார்க்கும்போது ஸ்வீட்டா நீங்க வந்து சொல்லிருக்கீங்க, நீங்க வந்து ஆரம்பிச்சு இது வரும்போது இதுக்கப்புறம் புதுசா ஆல்ரெடி கேட்ட கேள்விஸ் தான் இருந்தாலும் புதுசா வரும். நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வேலை வாய்ப்பு வந்து பணம் கஷ்டம் வச்சுட்டு நிறைய பேர் வந்து பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த தொழிலுக்கு வருவாங்க. மென்ஸா இருக்கலாம், லேடிஸா இருக்கலாம், ஒரு பயத்தோட வருவாங்க. அவங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றது என்ன சொல்ல வரீங்க? இதில் பயம் ஒன்றும் தேவையில்லை. என்ன அவங்கள்ட்ட வந்து இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் இருந்துச்சுன்னா அதில் போட்டுட்டு அவங்க தைரியமாக இறங்கலாம். பயம் ஒன்றும் தேவையில்லை. ஆனால் அவங்களோட ஃபுல் சப்போர்ட்டு அவங்க வந்து ட்ராவல் பண்ணணும். அதுலேயே இப்போ வந்து பிஸ்னஸ் வச்சுட்டு இப்போ நான் சொன்னது தான், இப்போ 4 பிஸ்னஸ் நான் வச்சுருந்தேன்னு சொன்னேன். 4 பிஸ்னஸ்லேயும் நான் வந்து டெய்லியும் நான் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன். 2 hour 3 hour நான் வந்து அதில் வந்து ஒரு விசிட் பண்ணாமல் நான் இருந்ததே இல்லை. சண்டே கூட விசிட் பண்ணாமல் இருந்ததே இல்லை. அந்த மாதிரி இருந்தால் தான் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வந்து நல்ல சக்ஸஸாகவும் கொண்டு போக முடியும். அதை விட்டுட்டு நம்ம பிஸ்னஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த நம்மள்ட்ட அமௌண்ட் இருக்குது, சில பேர் ரொம்ப பேர் இருப்பாங்க, என்னோட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணிடுறேன், ஒரு 4 பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம் அப்படின்ட்டு 7.5 lakhs போட்டு ஒரு 4 பிரான்ச்சை ஓப்பன் பண்ணிட்டு முடிச்சிருவாங்க. அதை விட்டுட்டு இருந்தோம்னா அது வேஸ்ட்டு. அதுக்கு அவங்க ஒரே ஒரு பிரான்ச்சை மட்டும் வச்சு அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாலே அந்த 4 பிரான்ச்சோட சக்ஸஸை இந்த ஒரு பிரான்ச்சிலே எடுத்துடலாம். என்னோட பேர் அருள்குமார். நான் மதுரை மாவட்டத்தில் இருக்க ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க வளையங்குளத்தில் வந்தாவட்டுவம் பிரான்ச்சஸ் வச்சுருக்கேன். நான் வச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. அதோட வளர்ச்சி நல்லா இருந்த காரணத்தினால இப்போ நான் 2வது பிரான்ச் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். எங்களோட 2வது பிரான்ச் பார்த்தீங்கன்னா இப்போது கல்லுப்பட்டி, ராஜபாளையம் ரோட்டில் இருக்க கல்லுப்பட்டி பக்கத்தில் இருக்க பேரையூரில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த செலிப்ரேஷன் இப்போ தான் முடிஞ்சது. வந்தாவட்டுவம் பொறுத்தவரையில் நானுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு எதுவுமே தெரியாமல் தான் நான் உள்ளே நுழைஞ்சேன். நானும் யூடியூப் சேனல் பார்த்து தான் உள்ளே வந்தேன். சாரோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது போக பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்ததுக்கு அப்புறமே வந்து அவங்களோட சப்போர்ட் நல்லா இருந்ததுனால தான் வந்து நான் கடந்த 6 மாதமாக ரன் பண்ண முடிஞ்சது. அதோட பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல மார்ஜின் கிடைச்சது. அந்த மார்ஜின் கிடைச்சதுனால தான் நான் அடுத்த பிரான்ச் வந்து போடுறதுக்கு எனக்கு முதல்ல ஆர்வம் வந்தது. முதல்ல வந்து இன்னும் மார்ஜின் கிடைச்சது. 2வது வந்து அவங்களோட சப்போர்ட் இருந்தது. வந்தாவட்டுவம் சப்போர்ட் இருந்ததுனால தான் என்னால் இவ்வளோ பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா நான் வந்து செகண்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறதில்லை. நான் ஏற்கனவே ஒரு மளிகை கடை பிஸ்னஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அதை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நான் இருந்தால் தான் அந்த வேலை நடக்கும் அப்படின்ற நிலைமையில தான் இன்னமும் இருக்குது. ஆனால் வந்து வந்தாவட்டுவம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாஃபே வந்து எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அங்கே வந்து எந்த ஒர்க்குமே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு பிரான்ச்சஸ் போடும்போது அங்கேயுமே எனக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது. ஆனால் எனக்கு வந்து வந்தாவட்டுவமில் கிடைக்கிற அளவுக்கு என்னோட கடையில் வந்து அவ்வளோ மார்ஜின் கிடைக்கல. ஸோ அந்த காரணத்தினால தான் நான் செகண்ட் பிரான்ச்சு போயிருக்கேன். ஸோ வந்து நான் இன்னும் வந்து 2 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். அதனால வந்து நல்ல மார்ஜின் கிடைக்குது. யாராக இருந்தாலுமே தைரியமாக பண்ணலாம். என்னோட கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி சார் வந்து போகிற வேகத்தை பார்த்தா 100 ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டாரு. நான் ஒரு 110க்குள்ளே இருக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். சாரோட வேகத்துக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியல, பார்க்கலாம். வந்தாவட்டுவமில் வந்து
100 பிரான்ச்சஸ்ல நானும் ஒரு பார்ட்னரா இருக்கேன் அப்படின்றதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் கூட சார் கிட்ட வந்து ஒரு சின்ன டவுட் கேட்டேன், ஃபியூச்சர்ல இந்த பிசினஸ் வந்து டவுன் ஆகுமா அப்படின்ற டவுட்ஸ்லாம் வந்து கேட்டேன். சாரோட growth-அ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனியோட டைப் வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இன்னும் வர காலத்துக்கு வந்து எந்த மாதிரி நம்ம அந்த பிசினஸை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்றதுல வந்து அவர் கிளியரா இருக்காரு. ஸோ வந்து நம்ம அவரோட டைப் பண்ணி போகும்போது அவரே நம்மளை வந்து மேலே கொண்டு போயிடுவாரு. நம்ம அதை பத்தி நம்ம யோசிக்க தேவையில்லை. ஸோ தொடர்ந்து வந்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்றதை மட்டுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். 67வது பிரான்ச்சை எடுத்திருந்தேன். அப்போ எனக்கு வந்து ஏகப்பட்ட டவுட்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே வந்து இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு இது பெரிய விஷயம், அதை வந்து ஒருத்தட்ட கொடுக்குறோமே அவர் நம்பிக்கையானானா அப்படின்றது தான் எனக்கு மிகப்பெரிய டவுட்டா இருந்தது. ஃபுல்லா அதெல்லாமே உடைச்சி அவர் வந்து அது மட்டும் கிடையாது, எனக்கு என்னோட பழைய வீடியோ போன ஓப்பனிங் வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ நர்வஸாக இருந்துன்றது. வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால தான் என்னால் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ண முடியுது, அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியுது, இவ்வளோ தெளிவாக என்னால் பேசவும் முடியுது. நான் வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ச்சஸே எடுத்துருக்கணும், நான் ரொம்ப டிலே பண்ணிட்டேன். இனிமேல் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நேராக வந்து என்னைய வந்து பாருங்கள், இல்லை என்னோட கான்டாக்ட் நம்பர் வேணாலும் எடுத்து பேசுங்க. நீங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து லேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு தான் லாஸ். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்க பிஸ்னஸ் இது, நீங்கள் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்று தான், எனக்கு வளையங்குளம் பிரான்ச்சஸில் வந்து எவ்வளோ ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவு வந்து மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி தாலுகா பேரையூர் ஊரில் வந்து என்னோட அடுத்த பிரான்ச்சஸ் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேரையூரில் டு டி கல்லுப்பட்டி ரோட்டில் இருக்கு. தொடர்ந்து உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக ஆதரவு தருவீங்க நான் நம்புறேன். நம்ம பேரையூரில் உள்ள டி கல்லுப்பட்டி ரோட்டில் இருக்க மெயின் ரோட்லேயே இருக்கு. உங்களோட ஆதரவு வந்து தொடர்ந்து எங்களுக்கு வேணும்னு கேட்டுக்கிறோம். ஆக்சுவலாக வந்து மே 1ஆம் தேதி தான் வந்து உழைப்பாளர் தினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா வந்து மே 3ஆம் தேதி தான் உழைப்பாளர் தினம்னு அகில் சாரை பார்த்து தான் நானே வந்து கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட இருக்க பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே ஒரு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவரை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப பொறாமையாக இருக்கும். அவ்வளோ ட்ராவல்ஸ் பண்ணுவார். அவ்வளோ ட்ராவல் பண்ணாலுமே எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக இருப்பார். நமக்குலாம் கொஞ்சம் தூரம் போனாலே வந்து அவ்வளோ டயர்டாக இருக்கு, அவங்க வந்து அவ்வளோ ட்ராவல் பண்ணுறாரு, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சில்லாவே இருப்பார். நீங்கள் வந்து எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலும் சரி, அவர் எப்பயுமே ஒரே லெவலில் தான் இருப்பார். சாரை வந்து நான் ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தனோ அதே அளவில் தான் இப்போ இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பெரிய லெவலில் இருக்காரு, நம்ம ஒரு சின்ன லெவலில் இருக்கோம் அப்படின்ற பேதமே கிடையாது. இப்போ நான் ஃபோன் பண்ணால் கூட எடுக்கிற லெவலில் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. அதுதான் அவர்கிட்ட எனக்கு மெயினாக பிடிச்சது. அதே நேரத்தில் வந்து நம்மளை வந்து ஒரு இதாகவே நினைக்க மாட்டாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுறாங்க. இப்போவுமே எடுத்துக்கிட்டாலுமே ஒரு ஃப்ரெண்டாக தான் நானுமே வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேனே தவிர அவர் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஓனர், நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எப்போவுமே அவரும் ஒன்றாவே கிடையாது, ஒரே மாதிரி பழகக்கூடிய ஆள். அதனால வந்து நம்மளுக்கும் அந்த ஒரு பேதமே தெரியலை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது அகில். எனக்கு இது கொஞ்சம் லேட்டாக தான் தெரியும். முகமது அகில்ன்றப்போ உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு முஸ்லீம், நான் ஒரு ஹிந்து. ஆனால் அவரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா எம்மதும் சம்மதம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பக்காவா இருக்காரு. ஏன்னா வந்து நான் இதை ஃபீல் பண்ணதுனால சொல்றேன். ஓகேங்களா? அதாவது நான் கூட அந்த ஒரு சின்ன பேதம் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு மைண்ட்ல தோணுது. ஆனா வந்து பார்க்கும்போது எல்லா மதத்துக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. அதே நேரத்துல அவங்க மதத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அவரோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது, அதே நேரத்துல எப்பவுமே கூலா எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் கூலா ஹேண்டில் பண்றது, அதுதான் அவர்கிட்ட வந்து மெயின் ப்ளஸ்ஸே. வந்து அவர்கிட்ட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியவே இல்லை, எவ்வளோ யோசிச்சாலும் வரமாட்டேங்குது. நான் இதை வந்து பெருமைக்காக பேசலை, அவர்கிட்ட மைனஸ்ன்னு பார்க்க முடியல. அவரை பார்க்கும்போதே நம்மளுக்கே கொஞ்சம் எனர்ஜி ஆகுது, ரொம்ப பொறாமையாகவும் இருக்கு. ஏன்னா வந்து அவரோட வளர்ச்சியை பார்க்கும்போது இப்போ நான் முன்னாடிலாம் வந்து அவரோட ஸ்டேட்டஸை வந்து இப்போ கடந்த ஒரு 6 மாசமா பார்த்துட்டு இருக்கேன். அவரோட ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா டெய்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எவ்வளவோ ஸ்டேட்டஸ் வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த ஸ்டேட்டஸ்ல எவ்வளவோ இக்னோர் பண்ணிடுறோம். ஆனால் அவரோட ஸ்டேட்டஸை கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா வந்து அடுத்தடுத்த லெவலில் போய்கிட்டே இருக்காரு. அது நம்மளுக்கும் ஒரு பாடமாகவே இருக்கு, நம்மளும் அந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லி தான் அவரோட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்தா வெட்டுவோம், வந்து பாருங்க.
சரி, இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ச்சுக்கு இப்போ செகண்ட் பிரான்ச்சுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, ஓகேவா? இப்போ புதுசா ஒருத்தவங்க வந்து ஃப்ரான்ச்சைசி எடுக்க போறாங்க, அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்றீங்க? நிறைய பேர் தயக்கம் இருக்கும், ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் ஒரே ஒரு சின்ன 2 விஷயம் மட்டும் தான் சொல்ல விரும்புவேன். என்னன்னா, ஒரு நல்ல லொக்கேஷனு, கரெக்டான ஒரு இடத்துல கடை அமைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸாக தான் போகும். அவங்களே நாளைக்கு வந்து இன்னொரு 2 பிரான்ச்சு 3 பிரான்ச்சுக்கு போகணும்னு சொல்லி அவங்களும் விருப்பப்படுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து என்னன்னா நல்ல லொக்கேஷனு. 2வது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரான்ச்சைசி வந்தாகட்டும். அதனால வந்து அவங்க எந்த தயக்கம் இல்லாமல் தாராளமாக இந்த 2 ஆப்ஷனை மட்டும் அவங்க யூஸ் பண்ணால் போதும், பிஸ்னஸ் நல்லபடியாக போகும். இதுதான் என்னுடைய மெயின் விஷயம். சரி, நாங்கள் 2020 ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 4 அவுட்லெட்ஸ் இருந்தது. ஆஃப்டர் நெக்ஸ்ட் 2021 பார்த்தீங்கன்னா 8 அவுட்லெட்ஸ் இருந்தது. 2021 பார்த்தீங்கன்னா 21 அவுட்லெட்ஸ் இருந்தது. லாஸ்ட் மே டு இந்த மே மட்டும் 50 அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல மட்டுமே 30 அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கு. ஸோ நீங்களும் ஒரு பார்ட்னர் தான். பட் அந்த ஸ்டார்டிங்ல இருந்ததுக்கும் இப்பயும் என்ன டிஃப்ரெண்ட் உங்களுக்கு வேற தோணுது? க்ரோத்னா மெயினாக இந்த வந்தா விட்டோம் அப்படிங்கிற அந்த நேம் வந்து எல்லா பக்கமும் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருந்தோம். தமிழ்நாட்டிலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், இப்போ கேரளா, ஸோ அடுத்தது கர்நாடகா எல்லாமே ஸ்டூடெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு இன்னைக்கு அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து போயிட்டு இருக்கோம். அதுதான் யூனிக்னு பார்த்தா அந்த பேர் வந்து நல்லா யூனிக்காக இருக்குது. 2வது மேன் பவர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த அட்மாஸ்பியர், அந்த கடைக்குள்ளே வந்து அந்த இன்டீரியரு, அந்த மெயினான இன்டீரியர்ஸை வந்து பார்த்துறாங்க. அது நல்லா பிடிச்சிருக்கு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. நார்மலாக இருக்கிற பீப்புள்லேருந்து மேலே பெரிய இவங்க வரைக்கும் யார் வந்தாலும் அந்த ரேட்டு வந்து மெயினாக இன்றைக்கி பார்க்குறாங்க. ரேட்டு ப்ளஸ் அந்த இன்டீரியர் அட்மாஸ்பியரு, நல்ல ஒரு அந்த நேம் வந்து ஒரு யூனிக்கு. இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எனக்கு தெரிஞ்சு அதுதான். இந்த 3 விஷயம்தான் உங்களோட அந்த ஃப்ரான்ச்சைசியோட க்ரோத்துக்கும் எங்களோட ஃப்ரான்ச்சைசி எடுக்கிற எங்களுக்கோட பிஸ்னஸோட க்ரோத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் பண்ணுறேன். தேங்க்யூ சார். கண்டிப்பாக இது ஒரு ரீசன் தான். ஏன்னா சரி, இப்போ வந்து பார்க்கும்போது இப்போ மிஸ்டர் பூபாலன் அப்படின்னு இருக்கும்போது இப்போ முன்னாடி நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்னைக்கு நான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தேன், ஒரு 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 கஸ்டமர் உங்களை தேடி வந்து வண்டி பார்க் பண்ணிட்டு போனார். அதனால் ஒரு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக, அந்த ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்கும்போது எனக்கே ஆச்சரியமாக, ஒரு கஸ்டமர் நான் போகும்போது எக்ஸைட்மெண்ட் ஆகி அவரை நின்று பார்த்துட்டு போகிறார். ஸோ இதை பற்றி நான் எப்படி சார் நினைக்கிறீங்க? அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதான் அந்த கஸ்டமருக்கு மெயினாக அந்த இந்த கடை பேரை பார்த்து உள்ளே வந்தார். வந்துட்டு அப்புறம் பேசுகிறப்போ நான் கடையில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போல்லாம் 3 பிரான்ச் இருந்தாலும், என்னோட 1 பிரான்ச் இருந்தாலும், நான் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக ஓப்பன் பண்ண வந்தா விட்டோம்ல, நான் ஃபுல் டைம் அங்கே மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் இருக்கேன். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து மோஸ்ட்லி இப்போது நான் ரோட்டில் போகிறப்பே பைக்கில் போயிட்டு வந்து என்னை பார்த்து கை காமிச்சிட்டு போகிறாங்க, நம்ம பார்த்து நிற்கிறாங்க. இப்போ வந்து நம்ம இன்வைட் பண்ணலை அந்த கிளைண்ட்டே இருந்தாலும் அவங்க நம்ம பார்த்தோன்னே நிறுத்தி பேசிட்டு நல்லா இருக்கு, இங்கே ஓப்பன் பண்ணிட்டீங்களா, ரொம்ப நல்லதுக்கு, எனக்கு இந்த ஆண்டுவே எனக்கு அந்த கடையை விட இந்த கடை ரொம்ப பக்கம், என் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, அதெல்லாம் இனிமேல் இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு நம்ம கடையோட இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டாஃபும் சரி நம்மளும் சரி இப்போ அந்த ஸ்மைலிங் ஃபேஸாக இருந்து அவங்கள கஸ்டமரை வாங்க உட்காருங்க, எப்படி சார் ஹேர் கட் பண்ணிக்கிறாங்களா, கரெக்டாக இருக்கா அப்படி எல்லாம் கேட்குறது வந்து அவங்களுக்கு வந்து நம்மளோட ட்ராவல் பண்ணுறதுல அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. அதனால நம்ம எங்கே இருந்தாலும் கடை ஓப்பன் பண்ணாலும் அங்கே அவங்க தேடி வருவாங்க. சரி, இப்போ இந்த பிஸ்னஸில் மெயின் பார்த்தீங்கன்னா மேன் பவர் தான், ஓகேவா? ஸோ ஒரு மேன் பவரை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நிறைய ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஒரு மேன் பவரை நம்ம தக்க வச்சுக்கணும்னு என்ன பண்ண வரீங்க? இல்லை, நம்ம மோஸ்ட்லி மேன் பவர் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் ரொம்ப ஆர்ஸாக எதுவும் பேசிக்கிறது இல்லை. இப்போ காலையில் ஒரு 8 மணி டைம்னா ஒரு 8:05 8:10 வந்தால் கூட சரி ஓகே இன்னைக்கு லேட்டாக வந்துட்டாச்சு, பரவாயில்ல விடு, நாளைக்கு சீக்கிரம் வந்துருப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் வரவங்கள வந்து நம்ம தட்டி கொடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஓகே. அவங்களுக்கு இப்போ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறாங்களா, ஒரு ஏதாவது நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கொடுத்தா கூட அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ 1 நாள் 2 நாள் வீக்லி ஒன்ஸ் வந்து இப்போ அவங்களுக்கு எதாவது பிடிச்சது, அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷனு, இல்லை அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம்னு ஏதாவது ஃபோன் பண்ண பேசுகிறாங்கன்னா அந்த ஃபோனில் வாங்கி நம்மளும் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு கேட்குறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓகே நம்ம ஓனர் நம்மளை கேராக பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்க நம்ம மேலே கொஞ்சம் அஃபெக்ஷனாக ஒர்க் பண்ணுவாங்க, கொஞ்சம்
உண்மையாக நம்மக்கிட்ட வேலை பார்ப்பாங்கங்கிறது என்னோட ஒப்பீனியன். சூப்பர் சார். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்னா இப்போ உங்களுக்கு எப்படி இருக்காங்க? இப்போ உங்களோட அவங்களோட இது என்ன, இப்போ ஒரு பூபாலன்னு இருக்கும்போது ஒரு ஓனராக பார்க்குறாங்களா எப்படி? இல்லை ஆக்சுவலாக நான் வந்து இருக்கிற ஸ்டாஃபுங்கக்கிட்ட இப்போ ஒரு 7 பேர், இந்த கடை புது கடையோட சேர்த்துனா இப்போ ஒரு 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே வந்து ஓனர் மாதிரி நான் ட்ரீட் பண்ணுறதில்ல, அவங்களே லேபர் மாதிரி நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் மூவ் பண்ணுறேன். அவங்களும் வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் என்கிட்ட மூவ் பண்ணுறாங்க. சார், அண்ணா, சில பேர் அண்ணன்னு கூப்பிட்றாங்க, சில பேர் சார்னு கூப்பிடுறாங்க. அவங்கவுங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. ஸோ நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறேன். அந்த ஓனரு அவங்க வந்து லேபர் அந்த மாதிரிலாம் பார்க்காம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறதுனால நம்மக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்காங்க. நம்ம ஸ்டாஃப்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, எப்படி டைமிங்கோட எப்படி ஒர்க் பண்ணுறாங்க? இல்லை முன்ன பின்ன ஆச்சுனாலும் அவங்க எதுவும் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுன்னு கேட்கறது இல்லை, வாய் திறந்து கேட்கறது இல்லை. நம்மளாம் ஏதாவது அவங்களுக்கு தேவைப்பட்டால் பண்ணுறோம். ஸோ டைம் லேட் ஆகும். சில நேரத்தில் 10 மணிக்கெலாம் கிளைண்ட் வருவாங்க, கடை சாத்திரி கிளம்புற நேரத்துலலாம் வருவாங்க. அப்போவும் வந்து இருந்த ஒரு கிளைண்ட் தானே நம்ம எடுத்துகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே கூடி சொல்லுவாங்க. இல்லையா நான் கூடி கேட்பேன், ஒரு கிளைண்ட் எடுத்துடலாமான்னு கேட்பேன். ஓகேன்னு சொன்னால் எடுப்போம். அப்படி இல்லைன்னா சார் இந்த மாதிரி க்ளோஸ் ஆயிடுச்சுங்க, நம்ம ஏதோ ரெக்வஸ்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வந்தது இல்லை நம்ம சைடில். ஓகே. 2020 பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாவிட்டம் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 2024 பார்த்தீங்கன்னா வந்தாவிட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விவி மாற்றி ஓசி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து என்னன்னா ஒரு மார்க்கெட்டிங் நம்ம வெளில பண்ணுறதோட இப்போ நம்மளோட பிராண்டுக்கு நாங்கள் ஓனாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இன்னைக்கு காலகட்டத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மஸ்ட்டு. அது நீங்களே இப்போ பண்ணியிருக்கிறீங்கும் போது அது ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரான்ச்சைசி எல்லாத்துக்குமே. ஏன்னா இப்போ ஒரு கடை இப்போ நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் வில்லேஜ் பேஸ்டு ரூரல் ஏரியாங்கும் போது அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னால தான் நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளைண்ட் நம்ம என்ன தான் வால் போஸ்ட் அடிச்சு நோட்டீஸ் கொடுத்தாலுமே இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாமே டிஜிட்டலில் தான் இருக்காங்க. அதனால டக்குன்னு இது வந்து நம்ம ஃப்ரான்ச்சைஸிலே இது நடக்குது அப்படிங்கும்போது நம்ம வெளியில் போய் ஒரு 10,000 20,000 இல்லை அதுக்கு மேலே ஏதாவது காஸ்ட் கொடுத்து பண்ணுறதுக்கு நீங்களே அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது எங்களுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம இதனால ரீச் வந்து சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ பிஸ்னஸும் க்ரோத் ஆகும். பிஸ்னஸ் க்ரோத் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அடுத்த ஃப்ரான்ச்சைசி போடுறது அதை பற்றி நம்ம யோசிக்கலாம். ஸோ ரீச்சுங்கிறத வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நீங்களே ஓப்பன் பண்ணது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். அதனால தான் நாங்கள் வந்து ஒரு இது என்னென்ன வந்தாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து நிறையா மைனஸ் இருந்தது. ஒரு விஷயமும் என்னென்ன கரெக்ஷன் பண்ண சொல்லி ஒரு அப்கிரேடும் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறையா கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். லைக் ஃபர்ஸ்ட் மேன் பவர்லேருந்து நெக்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேருந்து சேல்ஸ்லேருந்து ஒரு விஷயமும் நாங்களும் க்ரோ பண்ணிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக வந்தாகட்டும் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் இருக்கும். நீங்கள் 2 அவுட்லெட் இல்லாமல் கண்டிப்பாக கோயம்புத்தூர் ஃபுல்லாக நீங்கள் இருப்பீங்க. கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சரில் நிறைய அவுட்லெட்ஸ் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நான் ஃபர்ஸ்ட் அவுட்லெட் ஓப்பன் பண்ணும்போது நான் இதே மாதிரி இன்டர்வியூவில் உங்ககிட்ட சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில. அடுத்து ஒரு 3லேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ள இன்னும் அவுட்லெட் ஓப்பன் பண்ணணுங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 4ஆவது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ ஆண்டவனோட அருளால் வந்து நம்ம இப்போ செகண்ட் அவுட்லெட்டில் இருக்கோம். அடுத்த 1 or 2 monthsல அடுத்த பிரான்ச்சு வந்தாவட்டோம்ல 3rd பிரான்ச் நான் ஓப்பன் பண்ணணுங்கிற என்னோட எய்மில் இருக்கேன். அதனால ஸோ வந்தாவட்டம் என்டையர் டீமோட சப்போர்ட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டு நீங்கள் என்னவெல்லாம் முடியுமோ இதெல்லாம் பண்ணி அடுத்த பிரான்ச்சை நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன நீங்கள் தான் ரெடி பண்ணணுங்கிறத வந்து இந்த இன்டர்வியூ நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக எப்பவுமே வந்தாவட்டம் டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சார். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரி கிடையாது, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது, நீங்கள் ஒரு ஜாப்ல இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு அந்த இண்டஸ்ட்ரி மாறி இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு தருணத்துக்கு இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? ஏன்னா அன்னைக்கு நான் வந்து சேல்ஸ் ஃபீல்டில் இருந்தேன். நான் ஒரு கம்பெனியில் ஏரியா மேனேஜராக இருந்தேன். ஸோ அப்போ சேலரி பர்சனாக இருந்தேன். ஆனால் இன்னைக்கு இந்த ஓப்பனிங்க்கு ஒரு 10 minutes முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து சொன்னது என்னன்னு கேட்டால், நீங்கள் ஒர்க் போயிட்டு இருந்தீங்க, நீங்கள் மாதமான சேலரி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தா நீங்கள் இன்னைக்கு ஒரு 7 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் இன்னைக்கு இருக்கிறோம் நம்ம. அது வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா ப்ரௌடாக இருக்குது. கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து அதை அப்போ தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்த நான் இப்போ இங்கே சொல்கிறேன். நான் உண்மையாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒருத்தங்கிட்ட சேலரி வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு 7 பேருக்கு சம்பளம் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு வேலையிலேருந்து இன்னைக்கு ஒரு முதலாளியாக உயர்ந்துருக்குறோம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறேன்.
அதுக்கு வந்தா வெட்டுவோம் டீமுக்கு ரொம்ப கண்டிப்பா thanks. சார். நானும் 2020 பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயா இருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 400 பேர் எம்ப்ளாய் வந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ இந்த 400 பேர் வந்து என்னால மட்டும் ஆகல, நம்மளோட ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் ஒருத்தவங்க கொடுத்த ஆதரவு. இப்போ நீங்க 7 பேர், ஒருத்தவங்க 5 பேர், ஒருத்தவங்க 2 பேர், அந்த மாதிரி நம்ம வந்து இன்னொரு 1000 பேருக்காச்சும் இன்னொரு 2 இயர்ஸ் வந்து வேலையை கொடுக்கணும். இது எல்லாமே நம்மளோட டீம் எஃபெக்டோட கண்டிப்பா இருக்கும். ஆமா கண்டிப்பா. இப்ப நீங்க 400 பேர் உங்ககிட்ட வேலை செய்யறாங்க அப்படிங்கறத விட அந்த 400 பேருங்கிறத விட 400 ஃபேமிலி. அதை சொல்ல போனா இப்ப நான் 7 பேருக்கு சேலரி கொடுக்குறேன்னா அது 7 பேர் கிடையாது, அது 7 ஃபேமிலி. கண்டிப்பா இன்க்ளூடிங் என்னோட ஃபேமிலி அதுல சேர்த்துக்கிறீங்க. 8வது என்னோட ஃபேமிலி அதுல இருக்காங்க. ஸோ அதனால வந்தா வெட்டுவோம் வந்து வந்தா வெட்டுவோம் ஃபேமிலின்னு வச்சிருந்தோம். அந்த குரூப்புக்கு பேரே அதனாலதான் நான் வந்தா வெட்டுவோம் ஃபேமிலின்னு வச்சிருக்கேன். விவி ஃபேமிலின்னு நம்ம வச்சிருக்கோம் கோயம்புத்தூர்ல குரூப்பு. ஏன்னா நம்ம ஒரு ஃபேமிலியா இருந்தோம்னா தான் எல்லாம் அப்படியே கரெக்டாக எல்லா விஷயமும் கொஞ்சம் கரெக்டாக போகும். அதனால ஸோ வந்தா வெட்டுவோம் ஃபேமிலியாவே நம்ம வந்து அடுத்த ஃப்ரான்ச்சைசி ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடி பண்ணுவோம். கிரேட் சார் சூப்பர். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய சலூன்ஸ் பிராண்ட் இருக்கு, ஸோ ஓன் பிராண்ட்ஸும் இருக்கு. ஸோ அந்த பிராண்டுக்கும் நமக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு நினைக்கிறீங்க ஸ்பெசிஃபிக்கா? ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இந்த நேம் வந்து வந்தா வெட்டுவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிக் ஆயிடுச்சு. ரெண்டாவது வந்து இந்த இன்டீரியர் ஒன்று 2, மூணாவது வந்து பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பீப்புள்னால ஈஸியாக அந்த பட்ஜெட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதர் பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ நீங்க இப்போ பார்க்கும்போது எப்படின்னா நிறைய வந்து இப்போ காம்படிட்டர் நினைக்கிறீங்க, பட் காம்படிட்டருக்கும் விவிக்கும் காம்படிட்டர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு காம்படிஷன் இந்த வந்தா வெட்டுவோம் சலூனுக்கு கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்க வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ப்ரைஸிங்கு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ரெண்டாவது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும்னா அதோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த பட்ஜெட்டுக்கும் நம்மளுக்கும் வந்து காம்படிஷனாகவே நம்ம அதை பார்க்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி சார். இப்போ நிறைய பிரான்ச் இருக்கு, பட் மற்ற பிரான்ச்லன்னு பார்க்கும்போது டைரெக்டாக ஒரு ஃபவுண்டரை வந்து பேச டேரெக்டாக போன ஒரு மேனேஜர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வந்தா வீட்டுல இப்போ நீங்கள் கால்ஸ் பண்ணால் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது? இப்போ என்கிட்ட பேசும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஸோ இதோட இது மொத்த ஃப்ரான்ச்சைசியில் வந்து ஏரியா மேனேஜர் இல்லைன்னா இவ்வளோ மேனேஜர் இருப்பாங்க, அப்படி இப்படின்னு இருப்பாங்க. ஆனால் எனக்கே வந்து வந்தா வெட்டுவோம்ல தெரிஞ்ச ஒரு ஃபஸ்ட்டு ஃபோன் அடிக்கணும்னு நினச்சா நேரம் அக்கிக்கு மட்டும் தான் ஃபோன் வரும். அதுக்கப்புறம் தான் கரீம்கே நான் ஃபோன் பண்ணுவேன். அதனால உடனே அவர் தான் ஃபஸ்ட் எடுப்பார். சார் கரீம்கிட்ட பேசிட்டீங்களா? இல்லை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லுவேன். உடனே நானே பேசிடுறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பாண்டிங் வந்து இது எப்பவுமே இருக்கணும். இருந்துச்சுன்னா தான் வந்து ஃப்ரான்ச்சைசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கூப்பிட்டா பரவாயில்ல, அவங்க எந்த பிஸியில் இருந்தாலும் ஃபோன் எடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல பாண்டிங். சார் நம்ம நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆல்மோஸ்ட் இப்போ 6 months ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குற அகிலுக்கும் இன்னைக்கு இவ்வளோ அவுட்லெட்ஸ் வந்தாலும் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அப்போ அகில தான் இருந்தார், இன்னைக்கு அகில தான் இருக்காரு. ஸோ அன்னைக்கு நான் பூபாலனா இருந்தேன், இன்னைக்கு பூபாலனா தான் இருக்கேன். ஸோ அதனால பெரிய எனக்கு ஒன்றும் டிஃபரன்ஸ் எல்லாம் ரெஸ்பான்ஸ் இதுன்னா இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ நான் அதை பற்றி பெருசாக யோசிக்கவே இல்லை. ஸோ அன்னைக்கு எப்படி இருந்தீங்களோ இன்னைக்கு அப்படிதான் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. தேங்க்யூ சார். எப்பவுமே இப்படியே இருக்கும். அதாவது அவனும் ஒரு 1000 அவுட்லெட் ஆனாலும் நம்மளோட எப்பவுமே சரி பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். கண்டிப்பாக. சார் 6 months பிஃபோர் ஃபர்ஸ்ட் வந்தா விட்டு நீங்கள் எங்கே பார்த்தீங்க? ஆக்சுவலாக இந்த யூடியூப்ல ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது அந்த யூடியூப்பு இந்த இன்ஸ்டாகிராமு இதில் எல்லாம் தான் நிறையா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் வந்து பார்க்கும்போது தான் அந்த சலூன் அப்படிங்கிற கான்செப்ட்டு ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் பேசிகிட்டு இருந்த அந்த வீடியோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஒரு கடை ஓப்பன் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டு இதெல்லாம் இவ்வளோன்னு போட்டுருந்துச்சு. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு நமக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சனால ஸோ இந்த இண்டஸ்ட்ரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் இந்த ஃப்ரான்ச்சைசி மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 70, 75, 73, 72 ஏஜென்ட் ஃப்ரான்ச்சைசி இருந்துச்சு. ஸோ ப்ளஸ் நான் வந்து ஒரு சேல்ஸ் பர்சன் நேரம் காம்படிட்டரோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணும்போது அதர் பிராண்டையும் செக் பண்ணினேன். ஸோ அவங்களோட க்ரோத் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஏன்னு சொல்லிட்டு ஒரு மிடில் ஏஜ் ஃபேமிலியிலேருந்து அப்பர் லெவல் ஃபேமிலி வரைக்கும் இந்த சலூனை ஈஸியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு 2-3 ஃப்ரான்ச்சைசி வந்து நான் நேரில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோத் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக யூடியூப் பார்த்து தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணி நான் பேசினேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைசி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேங்க, அந்த
வேல்யூவில் பண்ணணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட கூப்பிட்டு பேசிட்டு, ஸோ லொக்கேஷன் நீங்கள் பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை லொக்கேஷன் நான் சொல்லவா நீங்கள் கேட்டபோது, சரி ஓகே நமக்கு தெரியலினாலும் இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. நீங்களும் சொல்லுங்க நானும் சொல்கிறேன் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு 2 நாளில் நான் கோயம்புத்தூர் வரேன்னு நீங்கள் சொன்னீங்க. அடுத்த 2 நாளில் காலையில் எனக்கு 6 மணிக்கு ஃபோன் வந்துச்சு, சார் கோயம்புத்தூர் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. சரி அதனால் நான் வந்து உடனே ஃபஸ்ட்டு பிரான்ச்சை வந்து நான் வந்தாகட்டும் ஓப்பன் பண்ணேன். இதே ஃப்ரான்ச்சைஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அப்ரகம் அவரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3 அவுட்லெட் வச்சிருக்காரு. சார் நியர் மீட் பண்ணிங்களா? இல்லை எனக்கு சரியான சந்தர்ப்பம் அமையல. ஏன்னா கொஞ்சம் பர்சனல் வேலையாகவும், ஸோ இந்த கடையை பார்க்குற இதுலேயும் ஃபேமிலி இதையும் பார்க்கறதுனால சரியாக யாரையும் மீட் பண்ண முடியல. ஆக்சுவலாக நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, செகண்ட் பிரான்ச்சுக்கு வந்து இருக்கிற எல்லா கோயம்புத்தூரில் இருக்கிற ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணி இன்வைட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஷார்ட் பீரியடில் ஆடி வரதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற இதில் வந்து நான் சரியாக யாரையும் இன்வைட் பண்ணல. பட் என்னோட இது வந்து நெக்ஸ்ட் பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக இன்னும் கிராண்டாக எல்லா ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸையும் மீட் பண்ணி அவங்கள வந்து இன்வைட் பண்ணி பண்ணணுன்றது என்னோட ஐடியா. கண்டிப்பா. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த நன்றிக்கு வந்து வார்த்தைகள் இல்லாமல் மனசால சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கொடுத்த ஆதரவுனால தான் நீங்கள் 113 பிரான்ச் வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட பார்ட் பார்த்தீங்கன்னா விவிக்கு மட்டும் இல்லை, உங்களை மாட்டும் எல்லா ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னரும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஆதரவு கொடுத்தனால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ ஃபேமிலி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஃபியூச்சரில் நம்ம 2 பேர் சேர்ந்து இன்னும் நிறைய அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். கண்டிப்பாக விவியோட சப்போர்ட் இருக்கும், உங்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே சேர்ந்து க்ரோ அப் ஆகும். கண்டிப்பாக நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும். கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நன்றி சார். ஃபர்ஸ்ட் பிரான்ச் எப்போ நம்ம August 22. August 22. Second branch number May 1st, 23. ஃபர்ஸ்ட் பிரான்ச் எத்தனை பிரான்ச்? 29th. அது 29th branch. அப்புறம் second branch was 52nd branch. இப்போ நம்ம வந்தா வரைக்கும் காப்பியில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அப்டேட்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்டிங் வரும்போது 29 வந்து இந்த 3வது சர்வீஸ் சத்தியமாக இட்ஸ் வேற லெவல் ஃபீலிங் தான். நீங்க வளர்ச்சியை பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷம் தான். இந்த பிராண்ட் வச்சு அசோசியேட் ஆகிதான் அது பெரிய விஷயம் தான். நீங்க இந்த சான்ஸ் கொடுத்து இந்த பாசிபிள் ஆக்கிதான் பியூர்லி உங்களுக்கு சப்போர்ட் தான் நடக்காது. அப்புறம் தேங்க்ஸ் ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். அப்புறம் இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ. ஃப்ராங்க்லி சொல்லி எங்க தொழில் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க தான் ஹேண்டில் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த லெவலில் ரீச் ஆயிடுச்சு. இப்போ 3rd பிரான்ச் கண்ணை சப்போர்ட் பண்ணி இன்னும் பிரான்ச் பண்ணோம். எல்லாம் உங்கள் சப்போர்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஓபன் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணி நீங்க எப்படி பேசுங்க? ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஓபன் பண்ணும்போது ரொம்ப டென்ஷனா இருந்தா, ரொம்ப பயம் இருக்கு. பிகாஸ் எனக்கு இந்த தொழில் ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு தெரியாது, அஃபீல் யாருக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆங்ஸைட்டி இருக்கு, கொஞ்சம் டென்ஷன் இருக்கு, எப்படி இருக்கும் தெரியாதுப்பா. சப்போர்ட்டுக்காக எனக்கு இந்த லெவல் இருந்துச்சு. அது ஒரு ரொம்ப நன்றி. அதுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங் பிராண்டா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 100,000 இருப்போம். இதுல ஒரு ஹாப்பினஸ் பாத்தீங்கன்னா நீ கேண்டே சொல்லி இன்டர்நேஷனல் பிராண்ட் நம்மளோட டைப் பண்ணிருக்கோம். ஒரு 16,00,000 உருவாக்கி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து யூஎஸ் லெவல்ல வந்து அப்கிரேட் பண்ணி செய்து வந்து உங்களோட ட்ரெயின் டெஃபினெட்லி இது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் தான். ஐ திங்க் கிளைம்பியர்னா இனியும் பெரிய பிராண்ட்ஸ் கூட டயப் ஆகும். கான்ஃபிடென்ட் ஆக்சுவலி அந்த லெவலில் ரீச் ஆகும். ஐ திங்க் இது தமிழ்நாடு மட்டும் இல்ல, இது இந்தியா மட்டும் எல்லா இடத்துல வரணும். அந்த மாதிரி போயாங்க. அதாவது கேம்பிங் பர்த்டே அதாவது 50 கேரியர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணோம். சரி இப்போ என்னன்னா கேம்பிங் இருக்கும், அதே போல 1 வருஷம் ஃபார்வர்ட் இயர் தான் நம்ம வந்து எல்லாமே. வெரி குட். அது நல்ல விஷயம் தான். நம்ம பிராண்டுக்கு ஒரு நல்ல ரெகக்னிஷனும் கிடைக்கும். நம்ம நல்ல பிராண்டே யூஎஸ் பிராண்டே தயார் பண்ணி நம்ம கொண்டு வந்தாங்க. நீங்களும் உங்களோட ஆதரவு கொடுத்தனால தான் இந்த 3 வருஷத்தை ஓப்பன் பண்ணாதான் நீங்க தேவை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 பேருக்கு வேலை கொடுத்தா நீங்க 10 பேருக்கு வேலை கொடுப்பீங்க. சரி எல்லாமே ஒரு டீம் வரலாம். ஸோ எல்லாருமே உங்க ஃபேமிலில இருந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணுறேன். 1.5 பேரை பாத்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் ஓப்பன் பண்ணிருக்கீங்க. ஸோ இதோட இது எப்படி பண்ணுவோம்? இது ஆக்சுவலி ஒரே ஒரு ஆளுக்கு இது கிரெடிட் போகணும், அது நீங்க தான். அப்புறம் கரீம் 2 பேரும் அவங்க சப்போர்ட் கொடுத்துருக்கு. டீம் ஒர்க் இல்லைங்களா? ஸோ டீம் ஒர்க் தான் கரெக்ட். கொஞ்சம் நீங்க சப்போர்ட் இல்லாத இது பண்ண முடியாது. ஸோ டெஃபினெட்லி 3 வருஷம் 3 பிரான்ச் ஒரு பெரிய விஷயம் தான். அது பால் பிகாஸ் ஆஃப் கிரெடிட் வந்துட்டு
இப்ப நீங்க சரி இப்ப நீங்க பார்க்கும்போது ஆக்சுவலி 2020 பாத்தீங்கன்னா டிகிரி வந்து 4 2021 பாத்தீங்கன்னா 12 2021 22. இப்ப நாங்க வந்து போன டேட் இந்த டேட் வந்து 50 ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா 1 இயர்ல இது ஃபியூச்சர் எப்படி இருக்கும் நீங்க நீங்க இடத்துல இருக்கும் ஃபியூச்சர் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 4/12/20 இதுக்கப்புறம் ஃபியூச்சர் இப்ப நாங்க கேமியோ அப்டேட் பண்ணிட்டோம். சார் இந்த ஜர்னி இந்த வந்தாட்டு வளர்ச்சிக்கு ஒரு பார்ட் ஆகும், அது பெரிய விஷயம் தான். நமக்கு ஒரு 29 பிரான்ச் 93rd பிரான்ச். இது ஒரு ஜர்னி. நான் வந்தாட்டு பெரிய வளர்ச்சியில் நான் ஒரு சின்ன பாட்டு போட்டுருக்கேன். அண்ட் ஃப்ராங்க்லி சொல்லியா இதுக்கு தான் பிகாஸ் ஐ ஃபீல் இந்த பிராண்டுக்கு 93 எல்லாம் 9300 வந்து வாய்ப்பு இருக்கு. ஃப்ராங்க்லி சொல்லியா அவ்வளோ குரோ வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கு. தான் வெறும் டைலாக் எல்லாம் ஃப்ராங்க்லி ஆனஸ்ட்லி சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்லி பார்க்க இனி பிரான்ச் ஓப்பன் பண்ணோம். எனக்கு இனி பிரான்ச் ஓப்பன் பண்ணி ஆசை இருக்கு. எனக்கு அவ்வளோ ட்ரஸ்ட் இருக்கு இந்த பிராண்டை பொறுத்து. அதுக்கு சரி டோன்ட் மேக் இந்த கொஸ்டின் கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்கறேன். ஆக்சுவலி எப்படி சொல்றது ஒரு ப்ராஃபிட் எப்படி இருக்கும்? ப்ராஃபிட் சார் ஃப்ராங்க்லி சொல்லி இது ரொம்ப பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன். ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கு, ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கு. ஃப்ராங்க்லி சொல்லி நமக்கு ஒரே ஒரு ஆன்சர் கொடுக்கும். அதுக்கு நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போட்டுருக்கு அதுக்கு பொறுத்து ப்ராஃபிட் இருக்கு. இப்போ ப்ராஃபிட் இந்த வந்தாட்டு பேருக்கு பெஸ்ட் யூஎஸ்பி பேரு தான். ஃப்ராங்க்லி சொல்லுங்க எல்லா கஸ்டமர் பேரு தெரியும். இப்போ வந்தாட்டு கொஞ்சம் வித்தியாசத்தை பார்க்கணும். அந்த பார்க்கலாம் வந்து பர்மனன்ட் கஸ்டமருக்கு அந்த டிஸ்டன்ஸை நம்ம டீம் தான் டிசைட் பண்ணுவோம். எப்படி நல்ல சர்வீஸ் கொடுக்கும், எப்படி கஸ்டமர் மெயின்டைன் பண்ணுவோம். அப்போதான் I personally business number பொறுத்து டிபெண்ட் ஆகலாம். பிசினஸ் கஸ்டமர் லாயல்ட்டி பொறுத்து டிபெண்ட் ஆகும். That's how I look at it. பிசினஸ் நீங்க ப்ராஃபிட் மட்டும் பார்த்தா பிசினஸ் நடக்காது. கஸ்டமர் லாயல்ட்டி பார்த்தா ஆட்டோமேட்டிக்கலி பிசினஸ் எடுத்து ப்ராஃபிட் கிடைக்கும். இது நம்ம கான்செப்ட் தான். சரி அப்கமிங் பிரான்சஸ் இப்போ உங்களால நீங்க ஸ்டார்டிங் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க பயஸ் இருக்கும். அப்கமிங் பிரான்சஸ் நிறைய பேர் வாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விட்டுருக்கீங்க? சார் அப்கமிங் பிரான்சஸ்க்கு எல்லாரும் என்கொயரி பண்ணிட்டு நீங்க எல்லாரும் நம்ம பணத்தை கொடுத்துட்டு 2 கால் வரும். இதுக்கு 2 கால் வந்து இதுக்கு ஒரு ப்ரொஸ்பெக்டிவ் பிரான்சைசி கஸ்டமர் வந்து பேசிட்டேன். ஐ திங்க் ஈரோடு. ஆனா எல்லாருக்கும் என்ன சொல்லணும், வந்த இடத்துல ஸ்கோப் இருக்கு, டெஃபினெட்லி ஸ்கோப் இருக்கு. அது நீங்க என்ன தொழில் நீங்க ஆனஸ்டி பண்ணி தான் அது க்ரோ ஆகும். இப்ப நீங்க இப்ப 93rd பிரான்ச்ல நீங்க எஃபோர்ட் நீங்க எவ்வளவு எஃபோர்ட் பண்ணுறீங்க, எவ்வளவு பெரிய பிசினஸ் ஓனர் தான் நீங்க. ஸ்டில் யூ ஆர் சோ ஹம்பிள். நீங்க அவ்வளோ பர்சனல் டச் கொடுத்துருக்கு. என்ன பிரச்சனாலும் சரி ஏப்ராம் டைரக்ட் எனக்கு ஃபோன் பண்ண இந்த மாதிரி சப்போர்ட் கிடைச்சாலே ஆப்வியஸ் நீங்க கஸ்டமருக்கு அந்த சப்போர்ட் பண்ணா கஸ்டமர் லாயல்ட்டி கிடைக்கும். எந்த பிரான்ச் ஃப்ரான்ச்சைசி ஓபன் பண்ணியாலும் ஃப்ரான்ச்சைசி ஓபன் பண்ணது ரொம்ப ஈஸி. பர்சனலி ஐ ஃபீல் இட்ஸ் த பெஸ்ட் ஃபார்முலா ஃபார் சக்சஸ். நீங்க எஃபர்ட் போகணும், 100% எஃபர்ட் போகணும். பிராண்டுக்கு பொறுத்து சப்போர்ட் கிடைக்கும். பட் நீங்க அந்த சப்போர்ட் ஈக்குவல் சப்போர்ட் எஃபர்ட் நீங்க தான் போகணும். அதுதான் முக்கியம். I really want to do it within the next 3 months. God willing, கடவுள் சப்போர்ட் பண்ணி next 3 quarterல போன் பிரான்ச் ரெடி ஆகும். We are already ready. ஒரு நல்ல இது கிடைச்சா most probably will definitely go for it. Thank you, Mandavata family, the whole team. Thank you so much.